கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பாடி ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாகவும் சகோதர சகோதரி அன்பையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கூட இந்த நாளை ஏற்படுத்தி தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் துதி சோத்திரங்களை நாம் நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். அது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து அன்பான சகோதரருடைய அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்கள் மத்தியில் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக சகோதரர்கள் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்லும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அதில் விசேஷமாக சகோதரர் ஆண்டன் ஜெரோம் அவர்கள் உங்களுக்கு தங்களுடைய அன்பை தெரிவிக்கும்படியாக கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த ஒரு வாய்ப்பை தந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றிகளையும் சோத்திரங்களையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசுவதற்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு நாம் பார்க்கும்போது யோசுவா, எரிகோ மற்றும் சுவிசேஷ யுகம் என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான சகோதரர்களே, எரிகோவை பற்றி நம்ம அனைவருக்குமே அநேக விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? அநேகமான இது ரொம்ப பிரபலமான வேதாகமத்திலே மிக ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். இது யோசுவாவுடைய நாட்களில் நடந்த ஒரு மிக பிரபலமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அடங்கியிருக்கக்கூடிய தெய்வீக திட்டத்தை நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது எரிகோ கோட்டை எப்படி வீழ்த்தப்பட்டது, அந்த எரிகோ கோட்டையுடைய அந்த ஒரு வீழ்ச்சியில் அடங்கியிருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள் என்னவா இருக்கு, அப்புறம் முதல்ல நமக்கான பாடங்கள் என்ன, இவைகள் அனைத்துமே இன்றைய பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த எரிகோ பட்டணம் என்று பார்க்கும்போது இது உலகத்திலே மிக கொஞ்சம் பழமையான ஒரு பட்டணங்கள்ல ஒரு பட்டணமாக இருக்கு. இன்றைக்கு கூட இந்த பட்டணம் காணப்படுது. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டில் வெஸ்ட் பேங்க் என்ற இடத்துல, யோர்தான்ல இருந்து ஒரு 5 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இது மிக ஒரு பழமையான ஒரு நகரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் வேதாகமத்தில் இந்த எரிகோ பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது த சிட்டி ஆஃப் பாம் ட்ரீஸ், அதாவது பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று கூட வேதத்தில் அழைக்கப்பட்டிருக்கு. அது உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரிகோ நகரத்து பட்டணத்துக்கு இன்னொரு பெயரும் கூட வேதத்துல நம்ம அழைக்கப்படுறது. எப்படி அழைக்கப்படுதுன்னா, பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல வசனம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதல் கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார். பாருங்க அன்புக்குரியவர்களே, அதாவது பேரிச்ச மரங்களின் பட்டணம் என்று கூட இந்த பட்டணத்துக்கு பெயர்கள் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். சரி, அன்பான சகோதர சரிகளே, இந்த எரிகோ பார்க்கும்போது இது யோர்தான் நதியிலிருந்து ஒரு 5 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் பேங்க் என்ற ஒரு நகரத்தில் இருக்கக்கூடியது. இந்த சம்பவம் வேதாகமத்தில் எங்க எழுதப்பட்டிருக்கு, எரிகோ கோட்டையை பற்றி மற்றும் அதோடைய வீழ்ச்சி பற்றி பைபிள்ல எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு? யாராவது சொல்லுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் முழுவதுமா எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய இன்றைய பாடம் கூட யோசுவா 6ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இன்னைக்கு இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, மோசேயுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசுவா, இல்லைங்களா? மோசேக்கு அடுத்ததான ஒரு தலைவராக இஸ்ரேலை வழிநடத்தியவர், கானான் தேசத்தில் அவங்க கொண்டு போய் சேர்த்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யோசுவா என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி, பிரியமான சகோதரர்ல, இந்த யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யாராவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். யோசுவா எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாரு? கேட்றீங்களா?
ஒரு ஃபேமஸ், ஒரு மிக சிறப்பான ஒரு மனுஷர் இல்லைங்களா, பைபிளில் ரொம்ப ஃபேமஸ் பர்சன் யாரு? இந்த யோசுவா. இவருடைய கோத்திரம் எது தெரியுங்களா? இவருடைய கோத்திரம் நாங்க எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். யாருங்க? யோசேப்புடைய வம்சத்துல வந்த பாரு, எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் இந்த யோசுவா. பிரியமான, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்த 2 நபர்கள்ல ஒருவர் யாருங்க? யோசுவா இல்லைங்களா? அதாவது எகிப்தன் வந்த 20 வயதுக்கு மேற்பட்டவங்கள்ல கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்தவர் 2 பெயர்கள் நாம் பார்க்கணும். ஒன்னு காலேபு, அவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இன்னொன்னு யோசுவா, அவர் யோசேப்பு கோத்திரத்துல வந்த எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்திருக்கார். இந்த 2 கோத்திரமே வேதத்துல மிக முக்கியமானதான ஒரு கோத்திரமாக இருக்கு. அதாவது யூதா கோத்திரமும் யோசேப்புடைய ஒரு வம்சம் கூட நம்ம பைபிள நாம் பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு கோத்திரங்களாக இருக்கு. சரி, பிரியமான, அடுத்த தலைவராக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடியவராக யோசுவா என்ன செய்றாரு? இந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துறாரு. யோர்தானை கடந்து அவங்க சந்தித்த முதல் ஒரு பட்டணம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எரிகோ பட்டணம் தான் யோசுவாவுடைய முதல் யுத்தமாக பார்க்கப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் ஜோஷுவா. யோசுவாவுடைய முதல் யுத்தம், யோசுவாவுடைய தலைமையில் நடந்த முதல் யுத்தம் தான் நாம் பார்க்கும்போது இந்த எரிகோ பட்டணம் ஒரு பெரிய சேலஞ்சிங், ஒரு பெரிய சவாலான ஒரு சம்பவம். ஏன்னாக்கா இந்த எரிகோ கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப மிகவும் பலமான ஒரு கோட்டையாக இருந்துச்சு. எரிகோ கோட்டை பற்றி நாம் பார்க்கும்போது அந்த காலங்களில் இந்த எரிகோ கோட்டையுடைய மதில்கள் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ட் என்று அழைப்பாங்க. அதில் இந்த ஒரு பட்டணம் இந்த மதிலை தாண்டி இந்த நகரத்தை பிடிப்பது மிக மிக ஒரு சவாலான ஒன்று. அதில் யோசுவாவுடைய முதல் யுத்தமே எப்படி இருக்குனாக்கா வேறு பெரும் சவாலுக்குரிய ஒரு யுத்தமாகவும் ஒரு சவாலாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அதில் அன்புக்குரிய சகோதரர்ல இதுக்கான யுத்த யுக்தியை பற்றி தேவன் அங்கே யோசுவாவுக்கு அங்கே சொல்றாரு. இந்த பட்டணத்தை, இந்த நகரத்தை, இந்த மதிலை எப்படி வீழ்த்தணும், எப்படி இந்த நகரத்தை பிடிப்பது என்ற முழு விவரங்கள் தேவன் யோசுவாவுக்கு என்ன செய்றாங்க அங்கே கொடுக்கக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்கலாம். சரி, இந்த எரிகோ மதில்கள் எவ்வளோ ஒரு உயரமான ஒரு மதிலாக இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ஃபோர்ட்டாக இது இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரியமான, கிட்டத்தட்ட இது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 26 அடி உயரம் உள்ளத ஒரு நகர ஒரு மதிலாக இருந்திருக்கு. பாருங்க, படத்துல பார்க்கக்கூடிய இதோடைய லென்த், இதோடைய ஹைட் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதோடைய விடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6லேருந்து 8 அடி விடுத்து இருந்திருக்கு இதோடைய அகலம். அவரை விரியமானவர்களே, அதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு 26 அடி உயரமான ஒரு மதில் இதை சுற்றிலுமாக இருந்திருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா டோட்டலா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஒரு 41 அடி உயரமான ஒரு மதில். ஸோ இவ்வளோ உயரமான, இவ்வளோ ஒரு பலமான ஒரு கோட்டையை எப்படி வீழ்த்துவது? அதனால வேத வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த நகரம் எப்படிப்பட்ட ஒரு நகரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாங்கும். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பாருங்க அன்புக்குரியவர்களே, எரிகோ அது மூடப்பட்டிருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. அதனால யாரும் உள்ளவும் போகல, வெளியே வரல. போதுமான அளவுக்கு சாப்பாடு, தண்ணீர் மற்றும் எல்லா வசதிகள் உள்ள இருந்ததுனால யாரும் உள்ள போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. அதனால முற்றுகை போட்டிருந்தார் யோசுவா. இந்த நகரத்தை முற்றுகை போட்டிருந்ததாக நாம் குறிப்பிட்ட தூரத்துல ஒரு முற்றுகைக்குள்ள இந்த ஒரு நகரம் காணப்படுது. பிரியமானல்ல, இது ஒரு பலமான ஒரு நகரமாக இருந்திருக்கு. அந்த காலங்களில யோசுவாவுடைய காலகட்டங்களில் மிக ஒரு பலமான ஒரு நகரமாக, ஒரு பட்டணமாக இது காணப்பட்டிருக்கு. சரி, இதே போலவே இன்னொரு நகரம் கூட ரொம்ப பலமான கோட்டையை கொண்டிருந்தது. பைபிள கூட அதை பத்தி மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. யார் சொல்றீங்க பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. அதாவது எரிகோ கோட்டையை போல இன்னொரு நகரத்துடைய கோட்டை கூட மிக பலமான கோட்டை கொண்டிருந்தது. அது எதுங்க? பாபிலோன் இல்லைங்களா? பாபிலோன் நகரம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அது கூட பலமான கோட்டைகளால அது கட்டப்பட்டது.
அதனால இதை பத்தி ரெண்டு விதமான ஒரு சரித்திரம் காணப்படுது. ஒன்று, கிரேக்க சரித்திரக்காரர் ஹெரோடோட்டஸ் அவர் சொல்லும்போது இதோடைய உயரமே 300 அடி உயரமாக இருந்திருக்குன்னு சொல்றார். பாபிலோனுடைய அந்த மதில்கள் பார்த்தீங்கன்னா பிரியமானல ஹைட்டு பார்த்தீங்கன்னா 300 அடி உயரமாகவும் அதோடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 75 அடி அகலம். அதாவது 2 ரதங்கள் அந்த கோட்டை மேலே என்ன ஆகலாம், போலை மேலே போகக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னும் சில பேர் அதை பற்றி அதை நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா 300 அடி உயரமான ஒரு மதில் அப்படின்னும் போது அநேகரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் இருந்த கிரேக்க சரித்திரக்காரர், அவர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹிஸ்டோரியன்ஸு, ஹெரோடோட்டஸ் கூடியவர், அவர் சொல்லும்போது பிரியமானவர்கள் இதோடைய உயரம் 300 அடி உயரம் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனால் அநேகரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அநேகர் இல்லை இது 40லேருந்து ஒரு 60 அடி உயரமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ஒரு லேட்டஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இதை பற்றி சொல்லப்படுது. சரி, இருந்தாலும் பிரியமானவர்கள பைபிள் இது ரெண்டுமே முக்கியமான ஒரு கோட்டையாக இருக்கு இல்லைங்களா? எரிகோ கோட்டை அப்புறம் பாபிலோன் கோட்டை நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன்னா வேதத்துல இந்த 2 பட்டணங்களை பத்தி வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. பாபிலோனை கூட நாம் பார்க்கும்போது கோரஸ் ராஜாவால பாபிலோன் கூட வீழ்த்தப்பட்டது. அவ்வளவு பலமான கோட்டையை கொண்டிருந்தாலும் அங்கே கோரஸ் தன்னுடைய யுக்தினால அந்த கோட்டைக்குள்ள என்னாரு நுழைந்து பாபிலோன் ராஜாவை அங்க கொலை செய்தார் என்று நாம் பார்க்க வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இருந்தாலும் இந்த ரெண்டுத்தையும் குறித்து நாம் முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம இன்றைய பாடம் எரிகோவுடைய மதில்கள் அப்புறம் அது எப்படி வீழ்த்தப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கணும். சரி பிரியமான, தொடர்ந்து வாசிக்கலாம் வசனங்கள். 6ஆம் அதிகாரத்துல எப்படி ஆண்டவர் இந்த யுத்தத்துக்கான ஒரு யுக்தியை என்ன அங்க யோசுவாக்கு சொல்றாரு, ஒவ்வொன்றாக நம்ம படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் அப்படியே வாசிங்க, அங்கிருந்து விட்டெடுத்து படிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சரிகளே, அப்ப என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தேவன் அங்க கொடுக்கிறார், எப்படி இந்த பட்டணத்தை வீழ்த்துறது, இந்த மதில எப்படி வீழ்த்துவது. பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு சவாலான ஒன்று இல்லைங்களா? ஆனா இவ்வளவு பலமான ஒரு கோட்டை எப்படி வீழ்த்துவது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. இது கேட்கும் போது கொஞ்சம் நம்புவது கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா இப்படி செய்யறதுனால இப்படிப்பட்ட ஒரு பலமான கோட்டை விழுந்துடுமா அப்படின்னு ஒரு சிலருக்கு என்ன ஆகலாம், ஒரு சந்தேகம் கூட வரலாம். ஆனா பிரியமானவர்களே, தேவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கீழ்ப்படிவது மூலமா பெரிய அற்புதங்களை நம்ம என்ன செய்யலாங்க பார்க்கலாம். சரிங்க, கவனிங்க என்ன சொல்றாருனாக்கா, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. யுத்த புருஷர்கள், அதாவது வாரியர்ஸ், யுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பட்டணத்தை ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்ட் ஆகணும், சுற்றி வர வேண்டும். அப்புறம் இப்படி 6 நாள் என்ன செய்யணும், செய்ய வேண்டுமா. அப்புறம் எவ்வளவு யுத்த வீரர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு பேர் எரிகோ அந்த மதியில சுத்தி வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும்போது, பிரியமானவர்களே, இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்த அந்த இராணுவ படை அவருடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் யுத்த புருஷர்கள் அங்கே காணப்பட்டிருக்காங்க. 6,01,730 மெம்பர்ஸ் மென்ஸுங்க அதுல இருந்திருக்கிறதாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்புறம் இத்தனை பேர் இந்த கோட்டையை சுத்தி வந்திருப்பாங்களான்ற ஒரு கேள்வி நமக்கு இங்க வரலாம். வாங்க அதை வாசிங்க. என்னாகும் 26ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அதாவது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாம் பார்க்கும்போது 6,01,730 புருஷர்கள் அங்கே காணப்பட்டிருக்கிறான். அப்படின்னா இவ்வளவு பேர்கள் அந்த எரிகோ மதில எரிகோ கோட்டையை அங்க சுத்தி வந்திருக்கலாம் அப்படின்னும் போது
ஒரு சிலருக்கு இவ்வளவு பேர் எப்படி சுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கூட சில பேருக்கு தோணலாம். ஆனா பிரியமானவர்களே, தேவன் இந்த கானான் தேசத்துல 2 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு இந்த புறத்தில் என்ன செஞ்சாரு? தேவன் சுதந்திரத்தை கொடுத்திருந்தார் இல்லைங்களா? மோசே கானான் தேசத்துல 2.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரம் யோர்தானுக்கு இந்த பக்கத்துல யோர்தானை கடந்து போவதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருந்தார்? சுதந்திரத்தை கொடுத்திருந்தார் மோசே மூலமா. யார் யாருக்குங்க? யார் யாருக்கு கொடுத்திருந்தாருங்க? பாஸ்டர் சொல்லுங்க. 2.5 கோத்திரத்துக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாருங்களா? யாருங்க? பதில் சீக்கிரம் வரணும், ஏன்னா இன்னைக்கு 2 பாடம் வர இருக்கு. ரூபன் கோத்திரத்துக்கு, அப்புறம் காத்து, மனாசையின் பாதி கோத்திரம். அதாவது யோர்தானை அங்க தாண்டுவதற்கு முன்னதாகவே மோசே மூலமாக இந்த 3 கோத்திரங்களுக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருந்துச்சு? 2.5 கோத்திரம், மன்னிக்க 2.5 கோத்திரங்களுக்கு அங்கே சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆனா ஒரு கண்டிஷன் தேவன் கொடுத்திருந்தார். இங்க 3 பேருமே சேர்ந்து அதாவது ரூபன், காத்து, அப்புறம் மனாசையுடைய பாதி கோத்திரம் மோசே கிட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சுதந்திரத்தை இங்கே கொடுத்துடுங்க. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஆடு மாடுகள் இருக்கு, அதனால மேய்ச்சலுக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா பசுமையா புல்வெளிகள் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்கு இங்கே கொடுத்துடுங்கன்ற அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு இந்த 2.5 கோத்திரத்துக்கு கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னதாகவே, அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கமாகவே அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருந்தாங்க. என்ன கண்டிஷன் போட்டிருந்தாருனாக்கா, அன்புக்குரியவர்களே, ஆனா நீங்க என்ன செய்யணும்? நீங்க யுத்தத்துக்கு அவங்க கூட போகணும். மற்ற இருக்கக்கூடிய இந்த 9.5 கோத்திரங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? எல்லா யுத்த புருஷர்களும் யுத்தத்துல கலந்துக்கணும்னு சொல்லியிருந்தார். யுத்தத்துல கலந்துக்கணும், அது மாத்திரம் இல்ல, யுத்தத்துல நீங்க தான் முன்னாடி நிக்கணும். வார்ஸ்ல யுத்தம் நடக்கிற எல்லா இடங்களிலும் இந்த 2.5 கோத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த யுத்த வீரர்கள் தான் முன்னாடி நின்று யுத்தத்தை நடத்தணுன்ற ஒரு கண்டிஷன் அங்க வைக்கிறாங்க. சரி, அதை ஏத்துக்கிறாங்க. சரி, கானான் தேசம் முழுவதுமாக பங்கிட்டு கொடுக்கிற வரைக்கும் நாங்க எங்க சகோதரோட இருந்து யுத்தங்கள் எல்லாம் நாங்க கலந்துக்குவோம் சொல்ற ஒரு ஒத்துழைப்பு அங்க ஒரு ப்ராமிஸ் பண்றான். அதை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். பாருங்க பிரியமான, இந்த 40,000 பேர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 40,000 பேர்கள் வெறும் ரூபன், காத்து மற்றும் மனாசையின் பாதி கோத்திரத்தை சேர்ந்த யுத்த புருஷர்கள், வாரியர்ஸ். எவ்வளவு பேருனாக்கா ஒன்லி 40,000 பாருங்க. இவங்கள 40,000 மற்றவங்க எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் கணக்கு பிரகாரமா 1,06,00,000 நாங்க அங்கே 1,730 யுத்த புருஷர்கள் அங்கே இருந்திருக்காங்க. சரி, நம்ம இதை ஏன் பார்க்கிறோம் அப்படின்னாக்கா பிரியமானவர்களே, இந்த பலமான எரிகோ கோட்டை எப்படி வீழ்த்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பிரியமான நம்ம 6,00,000 பேர் இதுல கலந்துக்கல அப்படின்னா கூட இந்த 40,000 யுத்த புருஷர்கள் அங்கே காணப்பட்டார்கள் என்று நமக்கு தெளிவா வசனம் சொல்லுது. 40,000 என்று நம்ம பார்க்கலாம். இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 4:13 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 12ல இருந்து படிச்சுங்க சிஸ்டர். 12ல இருந்து படிச்சுங்க. 12 and 13 படிங்க. ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் மோசே தங்களுக்கு சொன்னபடியே அணி அணியா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கடந்து போனார்கள். ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதரர், அப்ப எத்தனை பேர் அங்க மார்ச் பண்ணிருக்காங்க, அதாவது அந்த எரிகோவை சுற்றி வந்திருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு சிறிய ஒரு கணக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இங்க எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னா, இந்த ஏறக்குறைய 40,000 பேர்கள் இந்த 2.5 கோத்திரத்துல மாத்திரமே இருந்திருக்கிறாங்கன்றதை நாம் பார்க்கிறோம். மற்றும் மற்ற கோத்திரத்தார் எல்லாருமே இதுல கலந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு யுத்த சன்னத்தர்கள் இந்த எரிகோவை சுத்தி வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பாடத்துக்கு வரலாம்.
ஆக இந்த எரிகோவுடைய ஒரு அந்த எப்படி அந்த அந்த அணிவகுப்பு இருந்துச்சு, அந்த மார்ச் அந்த எப்படி அவங்க அந்த அணிவகுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரியவர்களே, முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு யுத்த ஒரு ஒரு பேண்ட் நாங்க முன்னாடி போகும், ஒரு பேட்ச் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து முன்னாடி போவாங்க. அதுக்கு பின்னாடி 7 எக்காலங்களை ஊதுகிற 7 ஆசாரியர்கள், அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பட்டியை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆசாரியர்கள், அதுக்கு பின்னாடி ஒரு தண்டு. இப்படி இந்த ஒரு அணிவகுப்பு அங்க இருந்ததாக நாம் பார்க்கிறோம். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை, 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி, பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், யுத்த சன்னத்தாரானவர்கள் கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தர் ஆனவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது. பாருங்க, இதுதான் அந்த ஆர்டர். பாருங்க பிரியமான, முன்னாடி ஒரு முன்தண்டு போனது, அப்புறம் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் அவங்களுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆசாரியர்கள், அதுக்கப்புறம் பின்தண்டு இல்லைங்களா, அந்த ரேர் காட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் ஆர்டர் இருந்துச்சு அன்புக்குரிய சகோதர சரிகள். அதை நாம் பார்க்கும்போது, அடுத்து நாம் பார்க்கும்போது அந்த எவ்வளோ தூரம் அந்த மதில் காணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேஷன் நம்ம அங்கே கொடுக்கப்படுது. அதோடைய பெரிமீட்டர், அதோடைய சுற்றளவு, அதாவது அந்த எரிகோவுடைய சுற்றளவு எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அது ரொம்ப குறைவானதாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 800 மீட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இல்லைங்க, 1 கிலோமீட்டர் குறைவானதாகத்தான் இந்த மதிலுடைய அந்த சுற்றளவு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டிமேட்டட் ஒரு அளவு இதை குறித்து சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் இவங்க ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் குறைவாக தான் அந்த மதில் என்ன பண்ணிக்கிறாங்க, சுற்றி வந்திருக்கிறார்கள். ஆனா பிரியமானவர்களே, அங்க 6 லட்சம் புருஷர்கள் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் குறைவாக நம்ம எடுத்துக்கினாலும், ஆனா நமக்கு உறுதியா அந்த வசனத்துல வாசிக்கும் போது அங்க 40,000 பேர்கள் மாத்திரம் ரூபன், காத்து, மனாசையின் பாதி கோத்திரத்துல அங்க காணப்பட்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இத்தனை பேர்கள் ஒரு மதில சுத்தி வராங்க அப்படின்னும் போது அதோடைய அந்த வைப்ரேஷன் ரொம்ப கொஞ்சம் பலமாகத்தான் இருந்திருக்கணும். அவங்க நடக்கும் போது, அதாவது நம்ம நடக்கிற மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, அண்ணன் நடக்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க நடக்கல. எப்படிங்க, மார்ச் பாஸ் பண்ணிக்கிறாங்க, அதான் தெரியலீங்களா, ஆர்மி மார்ச் பாஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்டாம்ப் பண்ணுவாங்களே காலை, பிரியமானவர்கள் அந்த காலை லெஃப்ட் ரைட் மார்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க நடந்திருக்கலாம். அதனால அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் ஒரு நாளைக்கும் அங்க என்ன இருக்குதுங்க, அங்க கிரியேட் ஆயிருக்குது, ஒரு அதிர்வுகள் அங்க ஏற்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 6 லட்சம் பேர்கிட்ட ஒரு மதில சுத்தி வராங்கன்னும் போது நிச்சயமாக அதோடைய அதிர்வுகள் அந்த மதில கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து இருக்கும் என்பதாக நம்ம இங்க யோசிக்கலாம். சரி, அடுத்து இப்படியே அவங்க 6 நாள் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க சுற்றி வந்திருக்கிறாங்க. அப்படின்னா 6 டேஸுக்கு எவ்வளவு ஆயிருக்கலாம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் என்ன இருக்காங்க, ஒரு நாளைக்கு சுத்தி இருக்கிறாங்க. டோட்டலா சொல்லப்படுது 6 நாளைக்கு மொத்தமாகவே அவங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த 7 நாளும், அதாவது 7ஆவது நாள் மாத்திரம் எவ்வளவு சுத்தனமா இருந்துச்சு, 7ஆவது நாள் எத்தனை சுத்துங்க, 3 சுத்து இல்லைங்களா? தூங்கிட்டீங்களா? காலையில வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா? அன்பானவர்களே, எத்தனை சுத்துங்க, 7ஆவது நாள் எத்தனை சுத்து, படிக்கவே இல்லைன்றீங்களா? ஒவ்வொரு நாள் ஒரு சுத்து, இப்படி 6 நாள் செய்யணும் இல்லைங்களா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் வசனத்தை படிக்காமலே
வாசிங்க வாங்க. 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். பாருங்க, 7th டே ரொம்ப ஸ்பெஷல். 7th டே 7ஆம் நாள் மாத்திரம் மிக விசேஷமானதா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு மாத்திரம் எத்தனை சுத்துங்க? 7 ரவுண்ட் அடிக்கணும் அந்த இல்லைங்களா. அன்னைக்கு மாத்திரம் 7 சுத்து அவங்க சுற்ற வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்க, அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கினாலும் 7வது நாள் மாத்திரம் எவ்வளவு கிலோமீட்டர் சுத்தி இருக்காங்க? 7 ரவுண்ட் அங்க சுத்திர. ஏன்னா 7வது நாள் தான் இது இடிஞ்சினா போலுது விழப்போகுது. 7வது நாளுடைய அதிர்வு ரொம்ப அதிகமா இருக்கணும். 7ஆம் நாளுடைய அந்த வைப்ரேஷனா இருக்கணும், ரொம்ப அதிகமாக காணப்பட வேண்டும். அதனால 7 முறை சுத்து சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, அந்த 7ல 6 சுத்து சுத்திட்ட பிறகு அந்த 7வது நாள் சுத்த வேண்டிய 7 சுத்துல 6 சுத்து சுத்தின பிறகு 7வது சுத்து இருக்கு இல்லைங்களா, 7வது சுத்து அவன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணோம்? ஆர்ப்பரிக்கணும். ஒரே நேரத்தில் என்ன பண்ணோம்? ஆர்ப்பரிக்கணும். எப்படி ஆர்ப்பரிச்சாங்கன்னு தெரியல. பெரியம்மா நம்மள மாதிரி எல்லாம் ஆர்ப்பரிச்சுக்க மாட்டாங்க, ரொம்ப பலமா ஆர்ப்பரிச்சுப்பாங்க. சில பேர் ஆர்ப்பரிப்பாங்க வீட்டுல இல்லைங்களா, நல்லா ஆர்ப்பாட்டு பண்ணக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஆனா பலமான ஒரு ஆர்ப்பரிப்பு 7வது நாள் மாத்திரம் ஆர்ப்பரிப்பு பலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம். வாங்க வாசிக்கலாம். அது 10ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். பாருங்க, 7வது நாள் வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது? 6 நாள் வரைக்கும் சைலண்டான ஒரு அமைதியான ஒரு ஒரு அங்க சுற்றி வர நடந்து போகணும். ஆனால் பிரியமானவர்களே, 7வது நாள் மாத்திரம் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. வெறும் ட்ரம்பெட் மட்டும் ஊதிட்டு போவார் இல்லைங்களா. 7 எக்காலங்கள் ஊதுகிற 7 ஆசாரியர்கள் வெறும் அந்த 7 எக்காலம் மட்டும் ஊதிட்டு போனோம். 6 நாள் வரைக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாது? யாரும் பேசக்கூடாது. சரிங்களா, ஒரு பேச்சும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. ஆனா 7வது நாள்ல 6 ரவுண்டு முடிச்சு 7வது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணும் போது, 7வது சுத்த முடிக்கும் நேரத்துல ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணும்? எல்லாரும் ஒரே நேரத்துல ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்போ எரிகோவுடைய அந்த மதில் நாயிடம் இடிந்து விழுந்து விடும் என்பதாக தேவன் அவங்களுக்கு சொல்றார். சரிங்க, அப்படின்னா 7th டே மாத்திரம் பிரியமானவர்களே, 7வது நாள் மொத்தமாக அவங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் அவங்க அந்த ரவுண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சுத்தி வந்திருக்கிறாங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது 10 கிலோமீட்டர் கிட்ட அங்க சுத்தி இருக்கிறாங்க அன்புக்குரியவர்களே. சரி, காரணமாக தான் இந்த வைப்ரேஷன், இந்த அதிர்வுகள் காரணமாக தான் இவ்வளவு பலமான ஒரு கோட்டை என்ன இருக்குது? இடிந்து விழுந்திருக்குன்றத ஒரு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ரசல் அவர்கள் கூட இதைதான் சொல்றாரு, வைப்ரேஷனுடைய எஃபெக்ட். அதாவது 7வது நாள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த சவுண்டு வைப்ரேஷன் இருக்கு. ஒன்னு அந்த பூமி அவங்க நாங்க நடக்கும் போது அதனால ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மற்றும் பிரியமானவர்களே அந்த சத்தத்தின் அதிர்வு. எக்காலமும் அந்த 6 லட்சம் புருஷர்கள் ஒரே நேரத்துல ஆர்ப்பரிக்கும் போது என்ன இருக்கும்? அந்த மதில் அந்த அதிர்வு ஏற்பட்டு அது இடிந்து விழுந்திருக்கும். அதே நேரத்துல தேவன் அங்க ஒரு அற்புதத்தையும் செய்திருக்கிறாரு. என்ன அற்புதம் அங்க தேவன் செய்திருக்கிறாருன்னா, அங்க பூமி அதிர்ச்சி அங்க கொண்டு வந்திருக்கிறார். அங்க என்ன இருக்குது? ஒரு எர்த்குயிக், ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு பிரியமான. சேம் டைம் அன்புக்குரிய சகோதரர்களே, அங்க பூமி அதிர்ச்சியும் அங்க ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். தேவன் அநேக நேரத்துல தன்னுடைய ஜனங்களுக்காக இயற்கை என்ன பண்ணிக்கிறாரு? ஒரு யுத்த ஆயுதமாக தேவன் பயன்படுத்திக்கிறார் இல்லைங்களா. பைபிள நம்ம பார்க்கிறோம், எகிப்து தேசத்துல தேவன் நடத்தின யுத்தம் எல்லாமே என்னங்க? எல்லாம் இயற்கையை தானே கொண்டு எகிப்தியர்களுக்கு என்ன பண்ணாரு? தேவன் அங்க டார்ச்சர் கொடுத்தாரு இல்லைங்களா. என் ஜனங்களை போக விடுற வரைக்கும் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். தண்ணீர் என்ன பண்ணாரு?
தண்ணீரை ரத்தமாக்கிட்டார் இல்லைங்களா பிரியமானவர்கள். அப்புறம் தவளை இல்லைங்களா, தவளைகள் நாம் பார்க்கும்போது பாருங்க, தவளைகள் எல்லாம் கொண்டு வந்து இல்லைங்களா அவனுடைய பெட்ரூம் வரைக்கும் போயிட்டு அந்த தவளைங்க குத்த டார்ச்சர். அதாவது தவளைகளோட உற்பத்தி அதிகமாயிடுச்சு, அதாவது அசாதாரணமான உற்பத்தி இல்லைங்களா பிரியமானவர்களே. பொதுவா தவளைகள் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மழை வரும்போது சேங்கரங்கள்ல அந்த தவளைகள் முட்டையிட்டு கொஞ்சம் அப்படியே பெருக்கமாகும். ஆனா அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு அசாதாரணமான அங்க உற்பத்தி ஏற்பட்டிருக்கு. தேவன் இப்படி அங்க செய்திருக்கிறார். அதே நேரத்துல பாருங்க போது பிரியமா நிறைய பார்த்தோம் இல்லைங்களா, வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து அவனுடைய வயல்கள் எல்லாம் தேவன் அங்க அழிச்சாரு. இப்படி அநேக இயற்கையை தேவன் அங்க எதிராக திருப்பினா இருப்பான். இப்படி வேதாகமத்தில் நிறைய இடங்கள்ல அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக நாங்க இயற்கையை ஒரு ஆயுதமாக கொண்டு யுத்தத்தை செய்திருக்கிறார். யோசுவாவிலே இன்னொரு வாரம் கூட நம்ம நடக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வாரம் கூட ஒரு மிராக்குலஸ் வார அங்க தேவன் நடத்துறாரு இல்லைங்களா. அங்கேயும் இயற்கையை தேவன் என்ன பண்றாரு, அங்கே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாரம் இதுக்கு அடுத்து இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாரு. அடுத்து ஒரு பட்டணம் இருக்கு, ஆயி பட்டணம் கூட ரொம்ப ஒரு சவாலுக்குரிய ஒரு பட்டணத்தை, அது கூட அடிக்கணுன்றது ரொம்ப கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருந்துச்சு. எப்படிங்க அது ஜெயிக்கப்பட்டது? அங்க என்ன பண்ணார், அங்க ஒரு இயற்கையை தனக்கு சாதகமா தான் பயன்படுத்தினார் இல்லைங்களா. சூரியனையும் சந்திரன் என்ன பண்ணாரு, அங்க நிலையா நிக்க வச்சுட்டார். ஆக்சுவலி அது கூட நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, யோசுவாஸ் லாங் டே என்று அழைக்கப்படுது. யோசுவா நாட்களின் ஒரு நீண்டதான ஒரு பகல், ஒரு நீண்ட பகல தேவன் அந்த நாளை வந்து அன்னைக்கு மொத்தம் 4 நாள் இருக்குதுங்க. ஒரு லாங் டே அங்க எடுத்திருக்கு. பொதுவாகவே 24 ஹவர்ஸ்ல ஒரு 4 நாள் இல்லைங்க, 12 மணி நேரம் டே. ஆனா அன்னைக்கு மாத்திரம் என்னங்க இயற்கையில ஏற்பட்டுக்கிற ஒரு மாற்றம். அதாவது இயற்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் அங்க என்னங்க நமக்கு சுத்தாது. எக்ஸாக்டா 12 மணி நேரம் சுத்தாது. பூமி பாத்தீங்கன்னா பெரியமான எக்ஸாக்டா 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல் வராது. அது எப்போ வரன்னு பாத்தீங்கன்னா அந்த எக்கினாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. பூமி வந்து பூமத்திய ரேகையை கடக்காதான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாங்கள் பஸ்கா டேட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். அதாவது பூமியுடைய சூரியனுடைய அந்த இது பாத்தீங்கன்னா பூமியுடைய அந்த அந்த மையத்தை என்ன பண்ணும், சுத்தம். அப்போதான் உங்களுக்கு 12 ஹவர்ஸ் டே, 12 ஹவர்ஸ் நைட் கேது. ஆனால் டிசம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரவு அதிகமா இருக்கும், பகல் குறையும். அதே மாதிரி வெயில் காலங்களில் பாத்தீங்கன்னா பகல் அதிகமா இருக்கும் இல்லைங்களா. 6 மணி 7 மணி ஆனாலும் என்ன ஆகாது, இருட்டாகாது, வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இயற்கை மாற்றத்தை தான் அங்க அடுத்த இதுல செஞ்சிருக்கிறார். சரி பிரியமானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நில அதிர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குது தேவனால. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செஞ்சுக்கிறாரு. இதே போல இன்னொரு இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலுடைய காலத்துல கூட நீங்க பார்க்கும்போது அங்கே தேவன் இயற்கையை யூஸ் பண்ணியிருக்கிறார். யாராவது படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இயற்கையை அங்கே ஒரு யுத்தத்துல தேவன் பயன்படுத்துறார்? என்னங்க ஏதோ ஒன்று பயன்படுத்தினா நமக்கு ஏங்க, நமக்கு என்னத்துக்கு பதர் வந்தோமா ஏதாவது சொல்லிட்டு போங்க. நம்முடைய அந்த அறிவு அதை கொஞ்சம் தீட்டி விடலான்னு தான் மங்கிட்டு இல்லைங்களா. அப்போ என்ன பண்ண அதை எடுத்து இந்த தீட்டு கல்லை எடுத்து என்ன பண்ணும், கல்லை தீட்டுவாங்க இல்லைங்களா, ஷார்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுக்காக தான் அந்த கொஸ்டினை கேட்டு அப்படியே நம்ம போயிட்டு மலையும் இடியை வர வச்சார் இல்லைங்களா. ஆண்டவர் மலையும் இடியை வர வச்சார் இல்லைங்களா. அந்த எபனேசர் என்ற ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடக்குது இல்லைங்களா. நீங்க அது படிச்சுக்கொண்டு சாமுவேல்ல வரும் 4ஆம் அதிகாரத்துல இந்த சாமுவேல் நடத்தின ஒரு யுத்தத்துல கூட தேவன் அங்கே சாமுவேலுக்கு ஆதரவா என்ன பண்ணாரு, அங்கே ஒரு இடிய மலையை தேவன் அங்க வர வச்சதுனால அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அங்கேயும் ஆண்டவருக்கு அங்க ஒரு வெற்றியை தேவன் அங்க கொடுத்ததாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம இன்னும் கேட்கிறோம் அப்படின்னு பிரியமான வசன வாசனை 7ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசன வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க.
சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாத்தீங்களா? கவனிக்கிறீங்களா? கவனிச்சிங்களா? என்ன செய்தார் தேவன்? அங்க இடி முழக்கத்தை தேவன் அங்க வர பண்ணினால அங்க ஒரு பெரிய அங்கே ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு. சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நம்ம இங்க கூட நம்ம பார்க்கும்போது தேவன் இப்படி எல்லாம் செய்வாரானா நிச்சயமா அவருடைய ஜனங்களுக்காக தேவனு என்ன வேணாலும் செய்வார். தேவன் பயன்படுத்துற ஆயுதம் என்னங்க? இயற்கை சீற்றங்கள். நான் பாக்குறேன் அநேக இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் காரணம் யார் தானே? தேவன் தான். அவர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழிவு அவருடைய ஆயுதமாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, விரைவானால இந்த இடத்துல நமக்கு என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த எரிகோ கோட்டை எப்படி வீழ்த்தப்பட்டதுக்கான காரணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2 காரணங்கள். ஒன்னு அதிர்வுகள், வைப்ரேஷன். அடுத்த காரணம் என்னங்க? தேவன் அதே சமயத்துல நினைக்கிறாருங்க ஒரு பூமி அதிர்ச்சி அங்க ஏற்படுத்துறதுனால இவ்வளவு பலமான ஒரு கோட்டை என்ன இருக்குது, தரைமட்டமாக இடிஞ்சு விழுந்துச்சு இல்லைங்களா? இன்னைக்கு ஜேசிபி எல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? இடிச்சு தள்ளுறாங்க, பாமெல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு இப்படி செய்ய முடியுமான்னு பார்த்தா பாருங்க, எந்த ஒரு என்னங்க ஜேசிபி எடுத்துன்னு போய் இந்த கோட்டைய இடிக்கல. வெறியம் பாரு, இதுதான் யுக்திங்க பிரியமான ஒரு வார் ட்ராஜடி. பிரியமான யுக்தியை நம்ம பார்க்கும்போது இப்படி தேவன் அநேக இடங்கள்ல செய்திருக்கிறது நம்ம பாருங்க. சரி, இப்ப வாங்க வாசிக்கலாம். இப்ப அடுத்து இத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு. தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்ப இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றாரு. இப்ப தேவன் சொன்னதான இந்த ஒரு முறையை, அதாவது யுத்த யுக்தியை இப்போ யோசுவா செயல்படுத்துறார். வாங்க இப்ப வாசிப்போம் எப்படி எப்ப நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 6th chapter 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 6ஆம் அதிகாரத்தை அப்படியே வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும் அப்பப்போ. படிங்க சிஸ்டர். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதுல நமக்கு தேவனுடைய திட்டங்கள் நமக்கு இருக்கு. வசனம் சொல்லுது, இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணும் போது இப்போ யோசுவா என்ன செஞ்சார்? வசனம் இங்க என்ன சொல்லுதுனாக்கா, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார். எப்ப இருந்தாரா? 9 மணிக்கா 10 மணிக்கா? நம்மள மாதிரி இல்லைங்களா? அதிகாலமே எழுந்திருந்தோம். பிரியமான அதிகாலை எழுந்து செயல்படுவது மிக மிக ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அர்லி மார்னிங் நம்முடைய மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? தூங்கி எழுந்தவொன்னு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால புதிய புதிய யோசனைகள், சிந்தனைகள் நமக்கு என்ன ஆகும்? அந்த நேரத்துல வருமா? அநேகமா இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில என்ன பண்ணுவாங்க? அர்லி மார்னிங் எழுந்துக்குவோம். இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய உலகத்துல சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை நம்ம கொஞ்சம் கவனிக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா காலையில நேரங்கள்ல அவங்களுக்கு புதிய புதியதான யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் வரும். அதை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்றி கொண்டு போவாங்க. சரி, இங்க நான் வாசிக்கிறோம், யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். அர்லி மார்னிங் எழுந்திருக்கிறாரு. இந்த பாயிண்ட நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அப்புறமா இதுக்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்து ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள் பின்னாடி. அதே போல இப்படி 1ஆம் நாள் 6 நாள் வரைக்கும் இப்படி அவங்க சுத்தி வந்ததாக நம்ம வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். 14th verse. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். பாருங்க, ஒரே ஒரு ரவுண்டு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பாளையத்துக்கு திரும்பி போயிடுவாங்க. சரி, அடுத்த வருஷம் வாசிங்க. 15ஆம் வருஷத்தை அங்கே கொஞ்சம் கவனிக்கலாம். அங்கே ஒரு விஷயத்தை கவனிங்க. 12ஆம் வருஷத்துல நம்ம வாசித்த என்ன வாசித்தோம்? யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தார் என்று பாருங்க. அடுத்து 15ஆம் வருஷத்தை வாசிக்கலாம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து. பாருங்க பிரியமானவர்களே, 2 பிகினிங் டே. ஒன்னு 7ஆம் நாள், அதாவது இந்த சுத்து அந்த எரிகோ சுத்தக்கூடிய அந்த முதல் நாளிலே வசனம் சொல்லுது என்ன பண்ணாங்களா? அதிகாலையில எழுந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நாம் பார்க்கும்போது யோசுவா குறிப்பாக அங்க வசனம் சொல்லுது,
யோசுவா அதிகாலம் எழுந்திருந்தான் என்று நாம் பார்ப்போம். ஓகே, இப்ப எண்டாவது, அதாவது அடுத்து நாம் பார்க்கும்போது 7வது நாள், 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது என்னங்க எழுந்திருந்து அந்த பிரகாரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார். அப்புறம் வாசிங்க, அடுத்த விஷயத்தை வாசிங்க. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 7வது ரவுண்டு நாங்க பெரிய ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. சரி பிரியமானவர்களே, இப்ப இன்னும் 2 விஷயங்களை நம்ம இங்க பார்க்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இங்க ஆண்டவர் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எரிகோ பத்தி ஒரு ஸ்பெஷலா சில எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா எரிகோ பட்டணம் மற்றும் அதுல இருக்கிற எல்லாமே கர்த்தருக்கு சாபத்தீடு பிரியமானவர்களே. அதனால எரிகோல இருக்கிற எந்த பொருளும் நீங்க வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, லக்கு அடிச்சுச்சின்னு சொல்லி எரிகோல இருக்கிற என்னங்க ஈஸியா இந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டோம், இந்த பட்டணத்தை வீழ்த்திட்டோம், அதனால உலகிற கொள்ளை பொருள் எல்லாம் எடுத்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எந்த பிளானும் பண்ணிடக்கூடாது. எப்படி போனோம், எதையும் எடுக்க கூடாது. அதாங்க சொல்லிட்டாருங்க. வாசிங்க சிஸ்டர், 17-18 வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றார். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்றாருன்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய இல்லைங்களா, இதாவது இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். சாபத்தீடுன்னா அது கர்த்தருக்கு சொந்தம். அது நாங்க இது ஒரு நேர்ந்து கொள்தல். இது பாத்தீங்கன்னா அந்த காலங்களில் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் இது சாபத்தீடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, அது முழுமையாக யாருக்கு மாத்திரம் சொந்தம், தேவனுக்கு மாத்திரமே சொந்தம். வேற யாரும் அது என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளவோ கூடாது. அதை நம்ம வாசிக்கலாம். அந்த சாபத்தீடை பத்தி லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிட்டு நம்ம மறுபடியும் வரலாம். வாங்க, லெவிட்டிகஸ் 27:28 verse படிங்க சிஸ்டர். ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்லிட்டாருன்னா, சாபத்தீடாக நேர்ந்து கொள்வது என்று பார்க்கும்போது தேவனுக்கு என்று அது அர்ப்பணிப்பது. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டதை என்ன பண்ணக்கூடாது, அவங்க எடுத்துக்க கூடாது. பிரியமானவர்களே, அதான் இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, இந்த எரிகோவும் இந்த பட்டணமும் அதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடு. அப்படின்னா சாபத்தீடுன்னா அதெல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். அதுல இருக்கிறது எதை என்ன பண்ணக்கூடாது, யாருமே தங்களுக்கு என்று எடுத்துக்க கூடாது. மற்ற பட்டணங்களை கொள்ளையிட்டாங்க, அதெல்லாம் எடுத்துக்கலாம், ஆனா இங்க மாத்திரம் எடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாரு. பாருங்க, அதான் என்ன சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் 18 என்ன சொல்லிட்டாரு, சாபத்தீடானது எதாகிலும் எடுத்துக்கொண்டதினால் எடுத்துக்கொள்ள நீங்களும் சாபத்தீடாத படிக்கும், இஸ்ரேல் பாளையத்துல சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கு நீங்கள் சாபத்தினாத மாதிரி எடுக்க கூடாதுன்னு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நிச்சயமா எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் பிளான் போடுறாருன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் முன்னையா வார்னிங் பண்றாரு. தேவனுக்கு தெரியல அங்க இருக்கிறாங்களா யாரு யாருன்ட்டு, எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி ஒருத்தர் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறாரு, எரிகோ எப்போ விழுந்தா எரிகோ பத்தி கேள்விப்பட்டு, அதோட செல்வம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு நகரம் தான் இது. பாருங்க, அதை நான் பார்த்தீங்களா, அந்த பட்டணத்தை என்ன பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க.
இல்லைங்களா? அப்படின்னா உள்ள அப்படி இருக்கு, உள்ள என்ன இருக்கு? உள்ள நிறைய பொருளாதாரம் இருக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பாருங்க பிரியமானல, அதனால தேவன் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்படின்னாலே எதுக்கு அப்படின்னாக்கா, இதுல இந்த விஷயத்துல யாரோ ஒருத்தர் திட்டம் போட்டுக்கிறார். பார்க்கல, உங்களுக்கான ஒரு கேள்வி நேரம் இது. யாருங்க அப்படி யாராவது இந்த சாபத்திடான எடுத்தாங்களா? இது முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ல தான் பதில் வருது. சென்ட்ரு பேக்கெல்லாம் என்ன இருக்குது? அப்படியே தரிசனம் பார்க்க போயிட்டீங்களா? வாங்க அன்பானவர்களே, வாங்க இந்த தரிசனத்தை பாருங்க. என்னங்க, யாருங்க? ஆகான் இல்லைங்களா? ஆகான்றவே எடுத்து அது வேற பாடத்துல நம்ம பார்க்கலாம். அது 7ஆம் அதிகாரம் 1ல இருக்கு. அவர் என்ன பண்ணாரு? வசனங்க அவரை பத்தி சொல்லும் போது சொல்லுது, அவர் என்ன பண்ணானா, பாபிலோனுடைய சால்வை கொஞ்சம் வெள்ளி பொண்ணெல்லாம் இச்சித்து ஆசைப்பட்டு என்ன பண்ணாராம், எடுத்துக்கின்ற. பாருங்க, ஆண்டர் வார்னிங் கொடுத்தா கூட என்ன என்ன நினைக்கிறதுங்க? எப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்கு? அவர் என்ன சொல்றது, நம்ம ஆசைய நாங்க நம்முடைய ஆசையை நிறைவேற்றிக்கலாம். அதான் நேற்றுக்குள்ள பிரதர் ஒரு விஷயம் சொன்னாரு, பாலா பிரதரு. ஒரு பிரதர் வந்து பைபிள் இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்துன்னு வந்தாராம். அதாவது மதுபானம் பண்ணலாம், திராட்சை ரசம் குடிக்கலாம். அந்த வசனம்லாம் எடுத்து காட்டும் போது அவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குனாக்கா, திராட்சை ரசம் குடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு வேதத்திற்கு இந்த ஆதரவு ஒன்று அவருக்கு. அந்த ஆதரவு என்ன பண்றாங்க? நிறைய பேர் வேதத்தை திரட்டுறது எதுக்காகனாக்கா, அவங்களுக்கு சாதகமா ஏதாவது பேசுமா வசனம், எதிராக பேசுற வசனத்தை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுது, அப்படியே தள்ளிடுது. நம்மளுக்கு வேண்டாம், இது எச்சரிக்கிற வசனம் வேண்டாம். அவங்களுக்கு ஆதரவா சாதகமா பேசுற வசனத்தை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். நமக்கு ரெண்டும் தேவை, ஆதரவும் தேவை, நாங்க எச்சரிப்போம். அன்பான சகோதர சரிகளே, ஆகையில இங்கே நாம் பார்க்கும்போது இந்த ஆகானுடைய சம்பவம் நம்ம ஒன்று பார்க்கிறோம். இந்த இடத்துல அடுத்து வந்து சாபத்தீடான இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் அங்க நடக்குது. அங்க தேவன் ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேவர் செய்யறார். தேவனுக்கு நன்மை செய்யறவங்களை தேவன் என்றைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, மறக்க மாட்டாரு. பிரியமானவர்களே, தேவனுக்கு நாம் ஏதாவது செய்தோம் அப்படின்னாக்கா அதை தேவன் என்றைக்கும் மறக்க மாட்டார் என்பதற்கு ஒரு சம்பவம் இங்க நம்ம பார்க்கணும். என்னங்க அது? சீக்கிரம் சொல்லணும், நான் சொல்லணும், அப்புறம் லேட் ஆயிடுச்சுனாக்கா என்னை திட்டாதீங்க தயவுசெய்து. நான் ரொம்ப தூரத்துல வந்துக்கிறேன், லேட் பண்ணிதான் திட்டாதீங்க. சொல்லுங்க சீக்கிரம். ஒருவர் இந்த அதிகாரத்துல நன்மை, இப்ப நம்ம படிச்ச அந்த வசனத்தை கூட நீ யாரும் மைண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நம்ம தான் தியானத்துல இருக்கிறோம். எங்க இதெல்லாம் மெயின் பண்றது? அலர்ட்ல இருக்கணும். என்னங்க நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும், விழித்திருக்க வேண்டும். அதான் சொன்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். ராகாப் இல்லைங்களா? ராகாப் செய்த நன்மைக்கு தேவன் கொடுத்த ஒரு பிரதிபலன் பாருங்க பிரியமானவர்களை, யாராலும் நினைச்சு பார்க்கவே முடியாது. நாங்க அங்க செஞ்ச சின்ன உதவிதான். என்ன உதவி செஞ்சாங்க? என்ன உதவி செஞ்சாங்க? அது கூட இல்லையா? வேவுக்காரர்கள் 2 பேரை யோசுவா அனுப்புறாரு இல்லைங்களா? வேவு பார்க்க சொல்லி அனுப்பப்படும் போது அந்த 2 வேவுக்காரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாத்தி அவங்கள அனுப்பி விடுறாங்க, பாதுகாப்பாக அனுப்பி விடுறாங்க. யாருங்க? ராகாப்பு. அன்புக்குரிய சகோதர சரிகளே, இல்லைங்களா? இந்த ராகாப்புக்கு தேவன் செய்த ஒரு உதவி மிகப்பெரிய, அந்த அதாவது உதவி பலன், தேவன் கொடுத்த அந்த பலன் மிகப்பெரிய நிகர் இல்லாத ஒரு பலன். அது என்னங்க? என்ன பலன் கொடுத்தாங்க? என்ன ஒரு மிராக்கல் பாருங்க பிரியமானவர்களே. ராகாப் சொல்லி வச்சிருந்தாங்க. ராகாப் வந்து அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கினாங்க, என்னைய வீட்டை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி. அத யோசுவா மறுக்கல. ஆனா ஒரு அடையாளமா சொல்லியிருந்தார் இல்லைங்களா? உங்களுடைய ஜன்னல் என்ன இருக்கணும்? சிவப்பு. நீங்க என்ன எங்களை இறக்கி விட்ட அந்த சிவப்பு கயிறை அதுல கட்டி விடுங்க, அதுதான் அடையாளமா இருக்கும். பாரு, இன்னொரு மிராக்கல் பாருங்க. தேவன் பிரியமானது மனுஷருங்க செஞ்சது. அடுத்து பாருங்க தேவன் பிரியமானர்ல, இந்த ராகாப்பு எங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோட்டை மேலதான் அவனுடைய வீடு இருந்துச்சு. அவனுடைய வீடு எங்க இருந்துச்சு? இந்த எரிகோ கோட்டை மேலதான் இருந்துச்சு.
அதனால இவங்க ஆக்சுவலி இங்க வசனம் சொல்றது, இங்க யாருங்க, இங்க வேசி என்று சொல்லப்படுது. கவனிங்க பிரியமானவர்களே, இங்க ராகாப் என்ன சொல்றாங்க, வேசி என்று சொல்லப்படுது. அன்புக்குரியவர்களே, இந்த வேசிகள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல முன்பகுதியில தான் அவங்களுக்கு வீடுங்களை கொடுப்பாங்க. ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட்ல தான். அது முக்கியமா அந்த கோட்டைக்கு மேல யாராவது எதிரிங்க அடிக்க வந்தா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஜனங்க என்ன ஆகட்டும், அடி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோட்டையில தான் அவங்களுக்கு வீடுகளை கொடுப்பாங்க. அதனால எங்க வீடு வசனம் சொல்லுது, எங்க வீடு எங்க இருந்துச்சுங்களா, இந்த கோட்டை மேல தான் அவனுடைய வீடு இருந்துச்சு. ஓகே, ராகாவுடைய வீடு. ஆனா இன்னும் ஒரு அற்புதம் பாருங்க பிரியமானவர்களே, இடிஞ்சு விழுந்த இந்த எரிகோ கோட்டை ராகாவுடைய வீடு இருந்த பகுதி மாத்திரம் என்ன ஆகல, இடிஞ்சு விழலப்ப. ராகாப் இருந்த அந்த வீட்டு பகுதி, அந்த கோட்டை, அந்த போர்ஷன் மாத்திரம் இடிந்து விழாம இருந்திருக்குது. பாருங்க, தேவன் ராகாப் என்ன பண்ணல, மறக்கல. சரி, தேவன் ராகாப்புக்கு செய்த பெரும், அவங்க செஞ்சதுக்கான ஒரு பெரும் பலன், என்ன பலன் கொடுத்தாரு சொல்லுங்க பார்க்கலாம். பின்னால ஏதோ ஒரு சின்ன மெல்லிய சத்தம் கேக்குது, சொல்லுங்க சிஸ்டர். காப்பாற்றப்பட்டாங்க, அது நமக்கு லிட்டல் அங்கேயே தெரியுது. விசுவாசிகள் லிஸ்ட் எபிரேயர்ல ராகாப் ஒரு விசுவாச பட்டியல், விசுவாச வீரருடைய பட்டியல்ல அங்க ஒரு 2 ஸ்திரீகளுடைய பெயர்கள் அங்க இடம்பெறுது. சாராளுடைய பெயரும் இவங்களுடைய பெயர் இடம்பெறுது. பாருங்க, அங்க ஸ்கிரீன்லயே நான் போட்டுட்டு இருக்கிறேன், ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கிறேன். இயேசுடைய வம்சவழி. பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யாருடைய வம்சத்துல வராரு, ராகாப். சரி, ராகாபு யாருடைய அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் கேள்விதான் கேட்டுக்கிறவங்கள. ராகாபு யாருடைய அம்மா? போவாஸ். எடுத்து படிச்சிட்டீங்களா? சந்தோஷம். பரவாயில்ல, சில பேர் தெரிஞ்சிருக்கோம். ஓகே, வெரி குட் சிஸ்டர். யாருங்க? போவாஸ் இல்லைங்களா? போவாஸ் யாருங்க? ரூத்துடைய ஹஸ்பண்ட் இல்லைங்களா? ரூத்துடைய ஹஸ்பண்ட். நம்ம பார்க்கும்போது போவாசுடைய அம்மா தான் யாருங்க? இந்த ராகா. பாரு அன்புக்குரியவர்களே, இந்த ராகாப தேவன் எந்த அளவுக்கு நினைச்சிருக்கிறாருனாக்கா, அவங்க செஞ்ச அந்த உதவியே நாங்க பரிசுத்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அந்த வம்சவழி லிஸ்ட்ல யார் வராங்க? இந்த ராகா. போவாஸ் போன்ற ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்துக்கிறான். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க எத்தனை ஸ்திரீகளுடைய பெயர்கள் வருதுன்னு ஒரு சும்மா ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா எவ்வளவு ஷார்ப்பா ஸ்மார்ட் ஆக்குறீங்கன்னு பாக்குறேன். அங்க முக்கியமா ஒரு சில ஸ்திரீகளுடைய பெயர்கள் அங்க கொல்லப்படுது. ஆனா அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தின் பார்வையில கொஞ்சம் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில் அங்கெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. தேவன் அப்படிப்பட்டவங்களை தான் தன்னுடைய வேலைகளில ஈடுபடுத்துறார் என்பது நம்ம அங்க பார்க்கணும். சீக்கிரம் சொல்லுங்க, யார் யாருன்ட்டு. ஃபர்ஸ்ட் யார் வராங்க? என்ன இப்படி எங்களை வம்சவழியை படிக்க விட்டீங்களே. முதல் ஸ்திரியா யார் வராங்க? அங்க இயேசுடைய வம்சவழியில முதல் ஸ்திரி யார் வராங்க? என்னங்க ராகாப் ராகாப்னு ராகாப். முதல் ஸ்திரியா யார் வராங்க அந்த வம்சவழியில? தாமார். அது வந்துச்சா இல்லைங்களா? யார் அந்த தாமார்னு கேக்குறீங்களா? யூதாவுடைய மருமகள் யாருங்க? நல்லா தூங்கிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சும்மா கண்ணு மட்டும் திறந்துருக்கு. ஏன்னா ஒரு சவுண்டும் கிடையாது. சரி, தப்பாவது பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க அன்பானவர்கள், யார் வராங்க? தாமார். தாமார் ஆக்சுவலி யூதாவுடைய மனைவி இல்ல, யூதாவுடைய மருமகள். ஆனா பாருங்க, தேவன் அந்த லைன்ல தான் யார் கொண்டு வராரு? இயேசு கொண்டு வரார். ஆனா தாமார் யாருக்கு குழந்தை பெற்றெடுத்தாங்க? தன்னுடைய மாமனாருக்கு. தன் மாமனார்கிட்ட ஒரு தவறான முறையில போய் என்ன பண்றாங்க? அங்க அப்ரோச் பண்றாங்க. தன்னோட வேசியா காட்டிக்கின்னு இல்லைங்க, தன்னை என்ன பண்றாங்க?
அங்க அங்க என்னங்க தன்னை ஒரு வேசியா காட்டிக்கின்னு அங்க யூதா மூலமா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறான். ஆனா அநேகருடைய பார்வையில் எப்படி இருக்கலாம், என்னடா இந்த அம்மா ஒரு மாமனார்கிட்ட போய் இப்படி சம்பந்தம் வச்சுக்கினாங்களே அப்படின்னு சொல்லி நம்மலாம் யோசிக்கலாம். ஆனா அங்க அங்கதாங்க தேவனுடைய பார்வை நம்ம இருக்கு. பாருங்க, தாமார் அங்க இச்சையினாலேயோ இல்ல ஆசைக்காக யூதா கிட்ட என்ன பண்ணல, யூதா கிட்ட சம்பந்தம் வச்சுக்கலாங்க. பாருங்க பிரியமான, யூதாவுக்கு ஒரு வம்சத்தை என்ன பண்ணும், கொண்டு வரணும். ஏன்னா வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா யூதா வம்சத்துல தான் யார் வரணும், நமது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வரணும். பாருங்க, தேவனுடைய திட்டத்தை அங்க செயல்படுத்துறான். ஆனா யூதாக்கு அவருடைய மனைவிக்கு பிறந்த இருந்தாங்களே 3 பிள்ளைங்களும் 3 பேருமே யாருங்க, உருப்படாதவங்க தான். அதுதான் தேவன் அந்த 3 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஒருத்தனை பார்த்தா ஏறு ஓனான்னு, இன்னொருத்தன் என்னங்க, அங்க 3 பேரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. யாரில் சூஸ் பண்ணாரு, தாமாருக்கு பிறந்த குழந்தைகள் மூலமா தான் அந்த வம்சம் தொடருது. ஏன்னா இவனுடைய மைண்ட் பார்த்தீங்கன்னா கரப்டட் மைண்ட் இல்லைங்களா. அதாவது அந்த பார்க்கணும், அந்த வசதியில் வாசிகளில் அந்த ஏறுன்றவர் செத்த பேருக்கு மைத்துண துணையாக தாமாரை கல்யாணம் பண்ணி சந்தானம் உண்டாக்குன்னு சொன்னா அவன் என்ன பண்றான், அவன் அதுக்கு ஒத்தளிக்கிறது. அவன் மைண்ட் என்ன யோசிக்கிறான்னா, இந்த சந்ததி என்னுடைய சந்ததியா ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் விந்த தரையில சிந்த விடுறான். அதான் தேவன் அவனையும் அடிச்சிடுறான். கடைசி மகன் பார்த்தீங்கன்னா அவனும் அதே மாதிரி மைண்ட்ல தான் இருக்கிறான்னு தான் அந்த தேவன் அந்த ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா தாமார் கவனிங்க பிரியமானவர்ல, தாமார் இந்த இடத்துல தேவனுடைய திட்டத்துக்கு ஒத்துழைப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறான். தனக்கு தன்னுடைய பேருக்கு ஒரு கலங்கம் வந்தாலும் பரவாயில்ல, அசிங்கம் ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி இந்த விஷயத்தை துணிஞ்சு போய் தன்னுடைய மாமனாருக்கு என்னங்க அந்த வம்சவலியை கொண்டு வரான் தன்னுடைய மாமனார் மூலம். சரிங்களா எல்லாரும்? அடுத்து யாருங்க நெக்ஸ்ட்? சரி சொல்லுங்க. நெக்ஸ்ட் தான் ராகாப். அடுத்து யாருங்க நெக்ஸ்ட் பாருங்க, ராகாப். அவங்கள யாரு பைபிள் சொல்லுது, அவங்கள யாருன்னா சொல்லுது, வேசி என்று சொல்லுது. 3வது யாருங்க, யாருங்க, 3வது இன்னொருத்தர் விட்டுட்டீங்களே, ரூத் இல்லைங்களா. ரூத் ஒரு அந்நிய ஸ்திரியா இருக்காங்க, மோவாபிய ஸ்திரியா இருக்கிறாங்க. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஊரியாவின் மனைவியாகிய பத்சேபால். பிரியமானவர்களே, பத்சேபால் கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க ஊரியாவுடைய மனைவி. ஆனா தாவீதோட என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் அங்க தாவீது மூலமா அந்த வம்சம் வருது. ஆனா இந்த 4 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது பிரியமானவர்களே, தேவன் உலகத்தின் பார்வையில இவங்களுடைய செயல்கள் தவறாக எண்ணப்பட்டாலும் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தரோ மனுஷனோ பாதியாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். அவனுடைய இன்டென்ஷன் பார்த்தார். அன்புக்குரியவர்களே, அன்பானவர்களே, அவனுடைய இன்டென்ஷனை பார்த்தா தேவன் அந்த வம்சத்தை அங்க சேர்வு செய்யறார். மரியாள் கூட பெரிய தியாகம் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா மரியாள் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்க, கர்ப்பமாயிட்டாங்க இல்லைங்களா. அதுவும் அவங்க மேல இருந்த ஒரு கலங்கம். பிரியமானவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, குழந்தை பிறந்துச்சுன்ற பேச்சு ஊரெல்லாம் அங்க பரம்பிச்சு. ஆனாலும் இயேசு பெற்றெடுக்கணும்ன்றதுக்காக இந்த கெட்ட பேர் என்ன பண்ணாங்க, அங்க ஏத்துக்கினாங்க. அதனால இயேசு அவங்க பார்த்த பார்வையை, யூதர்கள் பார்த்த பார்வையே ஒரு மாதிரியே தான் பார்த்தாங்க. அதனால ஒரு இடத்துல இதை குத்தி காட்டு வண்ணமாக ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசுவை குத்துற மாதிரி என்ன பண்றாங்க, அங்க பேசுறாங்க. அதாவது இந்த ஒரு கலங்கம் அவங்களுக்கு இருந்ததாக நம்ம பாருங்க. சரி பிரியவன், அடுத்த சம்பவத்துக்கு நம்ம போலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இங்கே ராகாப்பை தேவன் நினைத்தருளினார். ராகாப்பு செய்த அந்த உதவிக்கு பலன் தேவன் அவங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுத்தார்ன்றதை நாம் பார்க்கணும். சரி, இன்னொரு இன்சிடென்ட்ஸ் இருக்கு அந்த இடத்துல. 6ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம இதோடைய ஸ்பிரிச்சுவல் மீனிங்க்கு நம்ம கடந்து போயிடலாம். அடுத்து என்ன சம்பவம் நெக்ஸ்ட் அந்த நம்ம அதாவது பேசக்கூடிய ஒரு சம்பவம். அந்த 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இன்னொரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எச்சரிப்பு கொடுத்தாரு, எந்த சாபத்தையும் எடுக்கக்கூடாதுன்ட்டு. அடுத்து ராகாபிஷம் பார்த்தாச்சு, ராகாப் செய்த ரிவார்டு. அடுத்து இன்னொரு வார்னிங்ஸ் அங்கே கொடுக்கப்படுது.
அதே நானே சொல்லிட்டோமா? வாசிங்க சிஸ்டர். அதுல 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாத்தீங்களா பிரியமானவர்களே, கவனிச்சிங்களா? என்ன சொல்றதுன்னா, அடுத்து என்ன ஒரு வார்னிங் கொடுக்கிறாருனாக்கா, ஒரு சாபத்தை சொல்றாரு. இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும் அதன் வாசலில் வைக்கிற போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினார். அங்க ஒரு சாபத்தை அங்க அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, யார் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப இந்த எரிகோ பட்டணத்தை, எரிகோவுடைய மதில்களை திரும்ப யாரும் கட்டக்கூடாது. மீறி கட்டினால் அவங்களுக்கு என்னங்க, அவன் மீறி கட்டினான், அது அஸ்திபாரம் போடும் போது அவன் மகன் செத்துருவான். அதனால அப்பயே ஸ்டாப் பண்ணிடலாம் இல்லைங்களா? பவுண்டேஷன் போடும் போது தன்னுடைய மூத்த குமாரன் செத்துருவான். ஒருவேளை அப்படி தெரியாம நீங்க செஞ்சீங்கன்னா மூத்த குமாரன் சாகும் போது அதை நிறுத்திட்டா ஓகே. அதனுடைய மதிலில் கட்டும் போது தன்னுடைய இளைய குமாரனையும் சாக கொடுப்பான்னு சொல்ற. சரிங்களா? அந்த வாசல்களை கட்டும் போது. சரிங்களா பிரியமானவர்களே, இப்படி ஆண்டு அங்கு சாபம் கூறினாருன்னு அப்படின்னு பாக்குறோம். அதை நான் அப்பயே சொன்னேன் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? இப்படி ஏதாவது சொன்னா அதுக்கு எதிராக செய்யக்கூடிய யாராவது ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க இல்லைங்களா? முன்னாடி ஒருத்தரை பார்த்தாச்சு, இப்ப அடுத்த நபர் யாருன்னு சொல்லுங்க. யார் நெக்ஸ்ட் பர்சன்? இந்த எரிகோவை திரும்ப எடுத்து கட்டின ரீபில்ட் பண்ண நபர் யாரு? யாராவது படிச்சுக்கங்க சொல்லுங்க, இல்லைன்னா படிச்சிடுங்க. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Kings 16 chapter verse 14 படி. சரி, 34. அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகுப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க அன்புக்குரிய சகோதர செல்ல, கவனிக்கிறீங்களா? இப்ப அடுத்த சம்பவம் பாத்தீங்கன்னா எரிகோல இத்தனை விஷயங்கள் நம்ம பாக்குற அன்புக்குரிய சகோதர சரிகள. நெக்ஸ்ட் இன்சிடென்ட்னாக்கா அது திரும்ப கட்டவே கூடாது. மீறி கட்டினாக்கா அவங்களுடைய அதை அஸ்திபாரம் போடும்போது மூத்த மகன் வாசல்ல வைக்கும் போது இளைய மகனை சாக கொடுப்பான் அப்படின்னு நம்ம பார்த்து அப்படி சொன்ன பிறகு கூட இப்படி சொல்லி கூட ஒருத்தர் என்ன பண்றாரு, கட்டினார். யார் அவரு? ஈயேல் எனக்கூடிய ஒரு நபர். அதாவது ஆகாப் ராஜாவுடைய காலத்துல இது சொல்லப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 700 years, ஒரு 700 வருடங்களுக்கு பிறகு ஒருவன் எழும்பி இதை கட்டுறான். தெரியுமா? அது கட்டும் போது என்னாச்சுங்க, அது அஸ்திபாரம் போடும் போது யார் செத்துட்டாரு? மூத்த மகன் செத்துட்டான். உடனே என்ன பண்ணிருக்கலாம்? உடனே நிறுத்திருக்கலாம் இல்லைங்களா? உடனே நிறுத்திக்கலாம். உன்னை யோசித்திருக்கலாம், ஏன் மூத்த குமாரன் செத்துட்டா, என்ன ஆச்சு அப்படி என்ன பண்ணிக்கணும்? இவரு ரிவர்ஸ் போய் பார்த்துருக்கணும். எரிகோ பத்தி என்ன சொல்லியிருக்கு, எரிகோ பத்தி என்ன சாபம் சொல்லப்பட்டிருக்குன்னு ஒரு வேளை பார்த்திருந்தாருன்னா அதோட அவரை நிறுத்தி இருக்கலாம். ஆனா பாருங்க, துணிச்சல் பாருங்க, என்னங்க அடுத்து தொடர்ந்து முன்னாடி நோக்கி போறது. அப்புறம் யாருங்க? இளைய மகனை கொடுத்தார். ஆனா சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, பாரம்பரியம் பிரியமானவர்களே, அவன் இந்த ஈயல் தன் எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணிக்கிறான்? சாக கொடுத்திருக்கிறான். தன் பிள்ளைகள் எல்லாம் இழந்திருக்கிறான் இந்த ஒரு காரியத்தினால. தேவையில்லாத வேலை தானே இது. தேவையான வேலையா தேவையில்லாத வேலையா? இப்ப எரிகோ கட்டலன்னா யார் அடிச்சாங்க? இப்போ தேவையில்லாத வேலை. அதாவது இப்படிதான் பிரியமா, தேவையான வேலைகளை செய்யறதை விட்டுட்டு சில பேர் என்ன பண்றது, தேவையில்லாத வேலைகளை செய்யுது. அது என்ன ஒரு வேலைகளை? தேவனுக்கு எதிரான வேலைகளை செய்வது. அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு கூட்டம் இந்த இதுல நாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்கன்றத நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஆகான பார்த்தோம், அப்புறம் ஈயலையும் நம்ம இங்க என்ன செய்யறோம், நம்ம பார்க்கறோம். சரி பிரியமா, இதுதான் நம்முடைய பாடத்துடைய நாங்க ஒரு நேரடியான ஒரு சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப நமக்கு எல்லாமே பழைய ஏற்பாடு நமக்கு என்னவா இருக்கு? பழைய நமக்கு என்னவா இருக்கு?
என்னவாவோ இருக்குன்றீங்க. ஒரு நிழலா இருக்கு இல்லைங்களா? பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு நிழலா இருக்கு, அப்புறம் ஒரு எச்சரிப்பா இருக்கு, ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கு. அவைகள் நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. பிரியமான, அதுவே நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. உலகத்தின் முடிவில் இருக்க நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அகல இந்த எரிகோ பட்டணத்துல அடங்கி இருக்கிற நாங்க பாடங்கள் என்ன நாம் பார்க்கணும். எரிகோ பட்டணம் அதோடு அங்க மாத்திரம் இல்ல, தொடர்ந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே நாங்க இருந்திருக்கு. ஏன்னா ஆண்டவர் இயேசுடைய காலத்துல விட எரிகோ பெயர்கள் உச்சரிக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? நீங்க படிச்சுக்கோங்க, நம்ம இங்க படிக்கிறது வேண்டாம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46ல இருந்து நான் வாழ்க்கை ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டிருந்த குருடன் ஒரு எரிகோவுடைய வாசல்கிட்ட தான் அங்க பிச்சை கேட்டு கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு சம்பவம் கூட பாத்தீங்கன்னாக்கா, யாருங்க இயேசு எருசலேம்ல இருந்து எரிகோக்கு போற வழியில தான் யாரு சந்திக்கிறாருனாக்கா, சகையை சந்திக்கிறாரு. அப்புறம் இயேசு கூட ஒரு உவமை கூட சொல்றாரு இல்லைங்களா? ஒரு மனுஷன் சமரியா இல்லைங்களா, அந்த என்னங்க கெட்ட யாருங்க நல்ல சமாரியன் இதுல கூட இந்த விஷயத்தை சொல்றதாக நம்ம பார்ப்போம். சரி அன்பானவர்களே, இப்படி இந்த எரிகோவுடைய பெயர்கள் நம்ம தொடர்ந்து புதிய ஏற்பாட்டு காலத்திலும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இப்போ இந்த எரிகோ மற்றும் இந்த மதில்கள், அதோடைய வீழ்ச்சி, இதுல இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக திட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்த்து இந்த பாடத்தை முடிச்சிடலாம். சரிங்களா? போலாங்களா? இப்ப நீங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ரெடியா? என்ன கேட்ட கேள்விகளுக்கே நாங்க யோசனை பண்ணிட்டு தான். இப்ப இது நிழல் பொருள் வரை கேட்க போறீங்களா? சிம்பிளா தான் இருக்கு, நீங்களே சொல்லிடுங்க. சரி, முதலாவது இந்த யுத்தத்தை நடத்தின தலைவர், அதாவது இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்தின இந்த யோசுவா யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறார்? யோசுவா யாருக்கு நிழலாக இருக்கிறார்? யோசுவா என்ற பேருக்கான அர்த்தம் என்ன? என்னங்க பிரியமான சகோதரர்களே, யோசுவா நமது ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு நிழல். இயேசு அப்படின்னா என்னங்க? யோசுவான்னு அர்த்தம். ஈப்ருல இயேசுன்னு கூடுவாங்க, யோசுவான்னு கூடும். அந்த நிறைய பேர் இப்ப அதை ஒரு பெரிய பாயிண்டா எடுத்து என்னங்க யோசுவா தான் கூப்பிடணும், இயேசு நல்லா கூப்பிடக்கூடாதுன்ட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா பண்ணிட்டுக்கிறாங்க. நம்முடைய நம்பிக்கை தான் முக்கியம் இல்லைங்களா அன்புக்குரியவர்கள்? அந்த ஜீசஸ் என்றது இயேசு குறிக்கிறது இல்லை, அது ஏதோ ஒரு அந்நிய கடவுளுடைய பெயர் அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரர்கள் இதை ஒரு பெரிய இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனா. இங்கிலீஷ்ல ஜீசஸ் கூடிய அந்த ஒரு வார்த்தை நாங்க எபிரிய பதம் நீங்க பாத்தீங்கன்னா என்னங்க? யோசுவா என்றால் யெகோவா என் ரட்சிப்பு என்ற அர்த்தம். யோசுவா என்றால் ஜெகோவா இஸ் சால்வேஷன் என்ற அர்த்தத்தை தரக்கூடியதா இருக்குது. அதனால இந்த யோசுவா நமக்கு யார் நில்லாக காட்டுகிறார் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசுவை நில்லாக காட்டுகிறார். அவர் தான் இந்த கேப்டன் ஆஃப் தி நாங்க சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். நம்மள என்னவா இருக்கிற அவருக்கு அவர் கேப்டன்னாக்க நம்மள யாருங்க? சோல்ஜர்ஸ். கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகன். நல்ல போர் சேவகன்னா அப்படின்னா என்னங்க? நல்ல போர் சேவகன் இருக்கிறோமா இல்ல கெட்ட போர் சேவகன்? நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்றார் இல்லைங்களா? குட் சோல்ஜர். எப்படி இருக்கணும்? நம்ம குட் சோல்ஜரா இருக்கணும் அன்புக்குரிய. சரி, அந்த யுத்த சன்னத்தர்கள் நம்ம பார்க்கக்கூடியவங்க வேற யாரு இல்லை, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். யாருன்னு பாத்தீங்கன்னா யுத்த சன்னத்தை பாரு, ஆர்மிஸ்ங்க பாருங்க, எப்படிப்பட்ட யுத்த சன்னத்தர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. எப்படிப்பட்ட யுத்த சன்னத்தர்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தெரியுங்களா? உட்கார்ந்து நம்மளாம் யாருங்க? கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகர்கள். ஒத்துக்கிறீங்களா? என்னங்க அது சொல்ல கூட யோசிக்கிறேன். ஆமா பிரியமான இல்ல, இயேசு பின்பற்றக்கூடியவர்கள் இந்த உலகத்தின் பார்வைக்கு நம்மளாம் ஒரு அற்பமாக எண்ணப்பட்டாலும் நம்ம தேவனுடைய பார்வையில யாரெல்லாம் இயேசுடைய அடிச்சோட பின்பற்றுகிறார்களோ அவங்க எல்லாம் அவருடைய போர் சேவகர்கள். தீமையை எதிர்த்து, உலகத்தை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து
போர் செய்யக்கூடிய போர் வீரர்கள். அதான் போல் சொல்றார், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. அது நாங்க அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவபலம் உள்ளதா இருக்கு. நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம், நம்ம கிட்ட இருக்கிற ஆவின் பட்டயமாகி தேவனுடைய வசனம், விசுவாசம் என்ற கேடகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஆர்மட சோல்ஜர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆயுதம் அணிந்த, ஆயுதம் தரித்த யாருங்க? சர்வாயுதம் தரித்த போர் வீரர்கள். எவ்வளவு சத்தமா சொன்னா உங்களுக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது. ட்ரெஸ் எல்லாம் போட்டா தான் தெரியும் நம்மளாம் ஃபோர்த் வேகர்ன்ட்டு. ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு கையில மிஷின் கண்ணை பிடிச்சிக்கின்னு அப்படி நின்னாதான் நான் போர் சேவை உண்மையா நம்புவேன்றீங்களா? இது மாம்சத்துக்குரிய போர் சேவர்கள். நம்மள யாருங்க? ஆவிக்குரிய போர் சேவர்கள். இந்த உலக ராஜ்யங்களை நிர்மூலமாக்கக்கூடிய கிறிஸ்துவின் போர் சேவர்களா இருக்கு. அதான் பிரியமானவர்களே, யோசுவாவும் அவருடைய அந்த போர் சேவர்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள், அந்த 7 எக்காலங்களை பிடித்திருக்க 7 ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் யாரை ரெப்ரசன்ட் பண்றாங்க, யாருக்கு நிழலாக காட்டுகிறார்கள் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. சரி, அந்த 7 காலங்கள் இருக்கு, இந்த 7 days, 7 நாள் சுத்தி வந்தாங்க இல்லைங்களா? அது நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அது என்னங்க, இந்த சுவிசேஷ யுகம் இயேசுடைய முதலாம் வருகையில ஆரம்பிச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுது, முடிய போகக்கூடிய இந்த காஸ்பல் ஏஜ் பாருங்க. இந்த சுவிசேஷ யுகம் இருக்கு இல்லைங்களா? இந்த சுவிசேஷ யுகம் தான் நாம் பார்க்கும்போது நாங்க இப்ப நம்ம இருக்கிற இந்த 7 காலங்கள், அதாவது 7 நாட்கள் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அது ஒரு காலப்பகுதி. சொல்லுங்க சீக்கிரம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இந்த சுவிசேஷ யுகத்தை எத்தனை காலங்களாக, எத்தனை சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? 8 சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல, கொஞ்சம் அசைறீங்க. நாங்க 7 சபை காலங்களாக என்ன இருக்குதுங்க, பிரிக்கப்பட்டிருக்கு. நம்ம இருக்கிற சபையின் காலம் எந்த காலம்? 7ஆம் சபையின் காலம். இந்த 7 சபைகளுக்கு யார் இருக்கிறாங்க? 7 தூதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? 7 angels. பிரியமானவர்களே, 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 அந்த ஆசாரியர்கள் யாரை குறிக்கிறாங்கன்னா, இந்த சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய 7 தூதர்கள். அவனுடைய கைகள் என்ன இருக்குதுங்க? 7 எக்காலங்கள் இருக்கு. கோட்டையை அசைக்கக்கூடிய, எரிகோவை அசைக்கக்கூடிய 7 பலமான எக்காலங்களை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, பின்னாடி யாருங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு இருக்கிற ஆசாரியர்கள். என்னங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு இருக்கிறாங்கன்னா என்ன மீன் பண்றது? அது என்ன அர்த்தத்தை குறிக்குது? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க? அதே சொல்லுங்க, உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க? ஆரனுடைய தளிர்த்த கோல், மன்னா வைக்க பொற்பாத்திரம், அப்புறம் 10 கற்பனைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது தேவன் நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால சுமந்துட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன கொடுக்க, ஃபியூச்சர்ல என்ன கொடுக்க போறாரு? நம்மளாம் ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். தளிர்த்த கோல், அப்புறம் மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம், நமக்கு சாகாமையுள்ள ஜீவனை கொடுக்க போறாரு. அந்த நம்பிக்கையை சுமந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் 10 கற்பனைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த 10 கற்பனைகள், அன்புக்குரியவர்களே, நாம உலகத்தை என்ன செய்ய போறோம்? நியாயம் தீர்க்க போகிறோம். உலகத்தை மாத்திரமல்ல, தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம் என்ற இந்த நம்பிக்கையை நினைக்கிறோம். விசுவாசத்தினால நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். சுமந்துக்கிறே இறக்கி வச்சுக்கிறீங்களா கீழே? அந்த நம்பிக்கை இறக்கி வச்சிட்டீங்களா? ஏன் நமக்கெல்லாம் ராஜ்யம் கிடைக்க போதா, நம்மளாம் இந்த உலகத்தை ஆள போறோமா அப்படின்ற அந்த நம்பிக்கையை விட்டுட்டு இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை, நிச்சயமா கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நாங்க அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போறோம்? அவரை பின்பற்றினால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நிச்சயமா அவர் பண்ண ப்ராமிஸ்ல அவர் மாற மாட்டாரு. ஆனா நம்ம பண்ண ப்ராமிஸ்ல ஒன்னா நம்ம என்ன ஆயிடலாம்? நம்ம என்ன பண்ணோம்? நம்ம பின்பற்றி வரோம்னு சொல்லி ஒரு வாக்கு பண்ணிருக்கோம் தேவனுக்கு. அதுல ஒன்னா நம்ம அப்பப்ப மாறிடலாம். ஆனா அவரு நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண மாட்டாரு? மாற மாட்டோம். சரி, அன்பான சகோதர சரிகளே, அப்போ இந்த யோசுவா நமது ஆண்டவராகிய
இயேசுக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு. சரி, அப்புறம் பிரியமான சகோதரர்களே, அங்க நம்ம வாசிக்கிற அந்த சுவிசேஷ யுகம், அதாவது இந்த 7 நாள் வந்து அந்த சுவிசேஷ யுகத்தை காட்டுகிறது. அதாவது 7 கால சபையின் காலங்களை குறிக்கிறது. 7ஆம் நாள் தான் மிகப்பெரிய முக்கியமான நாள். 7th டே மாத்திரம் என்னங்களா 7 ரவுண்ட் அடிக்கணும். அப்பதான் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. பிரியமா, அதுக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு ஒரு எஃபெக்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்ம பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டே எப்படி ஆரம்பிச்சாரு யோசுவா? எப்ப மத்தியானம் எழுந்து எல்லாம் ரவுண்ட் அடிக்கலாம் வாங்கினாரா? எப்ப எழுந்தாரு? அதிகாலையில யோசுவா எழுந்துட்டாரு. யார் யோசுவா? நம்ம பார்த்தோம், நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. அப்பனா இந்த சுவிசேஷ யுகம் எப்போ ஆரம்பிச்சிச்சு? இந்த 7 நாள் ஆரம்பிக்குது இல்லைங்க? 7 நாள் ஆரம்பிக்கலாம். 7 நாள்ன்றது சுவிசேஷ யுகம். இந்த 7 நாளுடைய ஆரம்பம் எப்போ? எப்பங்க? ஆண்டவர் இயேசுடைய டெத் அண்ட் ரிசரக்ஷன். உயிர்த்தெழுந்தார் இல்லைங்களா? உயிர்த்தெழுதல் வந்து தேவன் வந்து இயேசுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், அக்செப்ட் பண்ணிட்டாரு. அதுக்கான ஒரு அறிகுறி தான் இயேசுடைய உயிர்த்தெழுதல். அதனால இயேசு உயிர்த்தெழுந்தது நாம் பார்க்கும்போது அன்பான சகோதரர்களே, அதிகாலை அதிக இருட்டோட இயேசுனாரு வாரத்தின் முதல் நாளில் எழுந்திருந்தார். ரிசரக்ஷன்ல இந்த சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்கிறது. அதை தொடர்ந்து 7 சபையின் காலங்கள்னாங்க சீக்கிரத்திலேயே நாங்க பெந்தகோஸ்த நாள்ல பரிசுத்த ஆவி அருளப்பட்டு நாங்க திருவினாசாச்சு சபைக்கான அழைப்பு, சபைக்கான ஒரு தேறுதல் தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல அது ஒரு முடிய போகுது. இந்த சுவிசேஷ யுகம் முடிய போகுது, முடிவுக்கு வரப்போகுது. ஆனால் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு ரவுண்டு. அதுதான் எரிக கோட்டை என்ன பண்ணிக்குது? அசைச்சிட்டு இருக்குது. எரிக கோட்டை விழுத்துல இந்த சுவிசேஷ யுகம் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போதான் பிரியமானவர்களே இந்த எரிக கோட்டைக்கான ஒரு அசைவுனாச்சுங்க ஆரம்பமாயிடுச்சு. இது வரைக்கும் சாத்தான் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணி வச்சிருந்தான்? பலமா ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருந்தான். ஃபவுண்டேஷன்ல இருந்து யாரும் எங்களை என்ன பண்ண முடியாது, என் ராஜ்யத்தை அசைக்க யாரால முடியாது இல்லைங்களா? பொய், அசத்தியம், அறியாமை, மூட நம்பிக்கை இப்படி போன்ற மதில்களை கட்டி எழுப்பி மனித குலத்தை என்னங்க தன்னுடைய ஆட்சி கீழே வச்சு பாவத்திலையும் பாவ சந்தோஷத்திலையும் எப்படி வச்சிருந்தாங்க? பாதுகாப்பா வச்சுட்டு இருந்தான். ஆனா ஒரு சோல்ஜர்ஸ் கூட்டம், ஒரு என்னங்க ஒரு சிறிய கூட்டம் அந்த மதியில என்ன பண்ணிட்டுக்குது? சுத்திட்டே இருக்குது. சைலன்ஸா, அமைதியா. ஒரு நாள் ஒரு சத்தம் மட்டும், எக்காலம் மட்டும்தான் ஊதப்படுது. யார் எந்த ஆர்ப்பரிப்பும் பண்ணக்கூடாது. அதனால உலகத்துக்கு யாருக்கும் தெரியல. நாங்க சபைக்கான ஒரு செலெக்ஷன் வரப்போகிற ராஜ்யத்தை என்ன பண்ண போகுது? இந்த உலக ராஜ்யத்தை அழிச்சு அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகுது. ஆனா இது இந்த உலகத்துடைய கண்களுக்கு நாங்க மறைவாரு. நம்மள வார வாரம் இங்க வந்துட்டு போறோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது நம்மளை பத்தி ஏதாவது மைண்ட் பண்றாங்களா? யாரு இவங்க வந்து வார வாரம் நம்மளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்துட்டு போறாங்க? யாரும் நினைக்கிறாங்களா? இல்ல. பெரியமான இங்க என்ன நடந்துருக்குனாக்கா, அமைதியான ஒரு ரவுண்ட் போயிட்டு இருக்கு எரிகவை சுத்தி. பெரியமானவர்கள தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கான சோல்ஜர்ஸ்களை தேவன் என்ன பண்ணுகிறாரு? தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் மூலமாகவோ, இப்படிப்பட்ட அழைப்பு ஊழியங்கள், இப்படிப்பட்ட கூடுகைகள், ஐக்கியம், இதெல்லாம் வந்து சபையை உருவாக்குவதற்கான ஒரு வேலைகள் இதெல்லாம். அன்புக்குரியவர்களே, இதை சுவிசேஷ யுகத்துல தொடர்ந்து போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 7 எக்காலங்களை ஊதுற இந்த 7 ஆசாரிகள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாருங்க, முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் போயிட்டு இருக்குது, பின்னாடி ஒரு ஃபோர்ஸ், சென்டர்ல என்னங்க? சென்டர்ல 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் பலமா ஊதிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, யார் அந்த 7 ஆசாரியர்கள்? 7 கொம்புகளை ஊதின 7 ஆசாரியர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா தெரியலைங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 தூதர்கள்.
7 ஏஞ்சல்ஸ் பாருங்க பிரியமான, யாருன்னு கேட்டீங்கன்னா இவங்க தாங்க. இவங்க பேர் ஒவ்வொன்னு சொல்லுங்க. யார் முதலாம் தூதன்? பவுல். ரெண்டாவது யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான். மூணாவது யாருங்க? ஏரியஸ். மூணாவது யாருங்க? பாருங்க படத்துல பாக்குறீங்களே, மூணாவது ஏரியஸ். நாலாவது யாருங்க? பீட்டர் வால்டோ, இல்லைங்களா? அஞ்சாவது ஜான் விக்லிஃப். ஆறாவது மார்ட்டின் லூத்தர். ஏழாவது நம்முடைய சார்ல்ஸ் டேஸ் ரசல். பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க இல்லை. இந்த சுவிசேஷ யுகத்துல சத்தியத்துக்காக குரல் கொடுத்தவங்க. அப்போஸ்தலன் பவுல், இல்லைங்களா? அந்த யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இந்த சத்தத்தை என்ன பண்ணாரு? தொனிச்சா இருப்பாரு. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இவருடைய பவர்ஃபுல்லான அந்த பிரீச்சிங் இருந்துச்சு பாருங்க. ஷேக் ஆயிட்டாங்க இல்லைங்களா? பவுல் ஒரு ஊருக்கு போகும்போது என்ன சொன்னாங்க? அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்துட்டாங்களா? பயந்துட்டாங்க அன்புக்குரியவர்களே. அந்த ஜூவிஷ் சிஸ்டம் பயந்துட்டாங்க. அந்த யூத ஆலோசனை சங்கம் இல்லைங்களா, அந்த யூத அமைப்பு அப்படியே அசைஞ்சிட்டாங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு. அப்போஸ்தலனுடைய பலமான அந்த பிரசங்கத்தை பார்த்துட்டு இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. அடுத்து ரோமர்கள், பெரியமான ரோமன்ஸுங்க, அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இவங்க இந்த சுவிசேஷத்தை இவ்வளவு பலமா அறிவிக்கிறாங்களே, இவங்களை அப்படியே அழிச்சு ஒழிச்சு கட்டினடான்னு சொல்லி எத்தனை பேரையும் அவங்க ரத்த சாட்சியை சாகடிச்சாங்க. ஆனா சவுண்டு மட்டும் என்ன ஆகல? ஸ்டாப் ஆகல. அதுக்கப்புறம் ஏரியஸ் வரார். பிரியமான சகோதர சரிகளை, ஏரியஸ் இந்த ரோமன் கேத்தலிக் சபையை எதிர்த்து சத்தம் போட்டவர், சத்தியத்தை. அவருக்கு அடுத்து யாருங்க? பீட்டர் வால்டோ, போப்புங்களை அவனுடைய அசத்தியமான போதனைகளை என்ன பண்ணாரு? எதிர்த்து குரல் கொடுத்தார். ஜான் விக்லிஃப் தெரியும் நினைக்கிற பிரியமானவர்களே, இவரை சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவ ஹிஸ்டரி, சர்ச் ஹிஸ்டரி இவர் என்ன அழைக்குதுன்னா, தி மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரிஃபார்மேஷன், சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி என்று சொல்லி இவர் அழைக்குது. யார? ஜான் விக்லிஃப். அடுத்து வராரு பாத்தீங்களா, பெரிய ரிஃபார்மர். யாருங்க? மார்ட்டின் லூத்தர். கிறிஸ்தவ மன்றத்தை ரெண்டா உடைச்சிட்டா இருப்பாங்க. பிரியமானவர்களே, உலக சரித்திர புஸ்தகத்திலே பேர் வந்துடுச்சு மார்ட்டின் லூத்தருடைய பேர். எந்த அளவுக்கு அவருடைய பிரசங்கம், அவருடைய அந்த எதிர்ப்பு, அந்த சீர்திருத்தம் பாதிப்பை ஏற்படுச்சுன்னா, இது வரைக்கும் பலமான கோட்டையாச்சு இல்லைங்களா பாபிலோன். இந்த ரோமன் கேத்தலிக் ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டத்தைய ரெண்டா உடைச்சிட்டார். ஆனா வசனம் சொல்லுது, அவர் அடிச்ச அடி எப்படிப்பட்ட அடிச்சுனாக்கா, அந்த மிருகத்துக்கு அவருடைய தலையில ஒரு அடி அடிச்சுக்கிற சாவுக்கு எதுவான காயத்தை ஏற்படுத்திட்டார். அதாவது இந்த ஆன்டி கிரைஸ்ட் சிஸ்டமே டிஸ்ட்ராய் ஆயிடும் நினைச்சாங்க. ஆனாலும் அது உயிர் தப்புக்குச்சு. மார்ட்டின் லூத்தர் செத்துட்ட பிறகு அதுக்கப்புறமா ஆன்டி கிரைஸ்ட் போப் கிடையாதுன்ற ஒரு திசை திருப்பிட்டாங்க. அப்படி அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு பாருங்க பிரியமானவர்களே, யாருங்க? 7ஆம் சபையின் தூதனாக நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் எழும்புறாரு. அமைதி தான் அவருடைய ஆயுதம். என்னங்க? இவங்கள மாதிரி எல்லாம் பெரிய என்னங்க, இவங்கள மாதிரி பெரிய புரட்சி பண்ணல. அமைதியாக சத்தியம் நடக்குது, பரம்பிட்டே போயிட்டு இருக்கு பாருங்க, இல்லைங்களா? 7th ட்ரம்பெட் எப்படி இருக்குங்க நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஒரு பிரீச்சிங். மார்ட்டின் லூத்தருடைய காலத்திலலாம் ரொம்ப கலவரம், கிறிஸ்டியானிட்டியில பெரிய கலவரம், அங்கங்கெல்லாம் கலவரம் ஆயிடுச்சுங்க. ப்ராட்டஸ்டன்ஸுக்கும் ரோமன் கேத்தலிக்கும் அடிதடியில் தான் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனா பிரியமானவர்களே, 7th சர்ச் பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது. ட்ரூத் எப்படி பிரசங்கம் பண்றீங்க? அமைதியான முறையில போயிட்டு. அன்புக்குரியவர்களே, அதான் இந்த 7 ஆசாரியர்கள் தன்னுடைய கொம்புகளை வச்சு ஊதிட்டு இருக்கிறாங்க. ஆனா 7வது ஆசாரியர் நம்ம பார்க்கும்போது அவர் தான் யாருங்க? நம்முடைய சார்ல்ஸ் டேஸ். அகல இந்த எரியோ கோட்டை பிரியமானது இந்த உலக ராஜ்யங்கள், the world earthly kingdoms, the kingdom of this world, இந்த உலக ராஜ்யங்கள் பலமா கோட்டையை கட்டிட்டு என்னங்க நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்மள் தானே ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படிதான் வாழ்ந்துருக்காங்களா? இப்ப நம்ம இந்தியாவை மோத்தி பிடிச்சுன்னு, இந்தியா யாரு தான்?
இந்தியா எனக்கு என்ற மாதிரி இருக்கிறார். தொடர்ச்சி ஆட்சியில் வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? இனிமேல வருவார், அவர் தான் வருவாரு. யாரும் அவரை அசைக்க முடியாது இல்லைங்களா? பாருங்க, அங்க யாருங்க? ரஷ்யால புதின், அவருடைய ஆட்சி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க பெரியமான சமீபத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ்கெல்லாம் சேஞ்ச் ஆகாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? தொடர்ச்சி அவங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யாருமே மாற்ற முடியாத அளவுக்கு அங்க எலெக்ஷன் நடந்தாலும் நடக்காட்டிலும் யார் தான் வருவாங்க? அவங்க தான் லீடரா வருவாங்க. பாருங்க பிரியமானவர்களே, அந்த பக்கம் யாருங்க? புதின் தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கிறார். அப்புறம் அங்க யாருங்க? ஈரான்ல ஒருத்தர் இருக்கிறார் இல்லைங்களா? வயசானவர் பாருங்க, 80 வயசு. என்ன சேலஞ்ச் பண்ணிருக்கிறார் பார்த்தீங்களா? அவ்வளோ அடி வாங்கினா கூட தொடச்சு போட்டு இல்லைங்களா, தொடர்ந்து எதிர்த்து நிற்கிறாரு பாருங்க. அங்க பாருங்க, அந்த பக்கம் பாருங்க ஒருத்தர் யாருங்க? ட்ரம்ப். அவர் ஒரு ரொம்ப இப்போ வர வர ரொம்ப காமெடின்னு ஆயிட்டுங்க. போன ஆட்சியில ரொம்ப கொஞ்சம் போல்டா இருந்தாரு. இப்போ அவர் பண்ற விஷயங்கள்லாம் உலக பார்வைக்கு எப்படி இருக்குங்க? எடுத்தா பேசுனா என்னங்க? வரி 100% விதிச்சிடுவேன், வரி வச்சுட்டு இப்போ அவருக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுங்கன்னு கேட்டுக்கிறாரு இல்லைங்களா? அது கெஞ்சி கூத்தாடி கேட்டுக்கிறார். எனக்கு கொடுத்த நான் தான் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தேன். அப்புறம் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் சமாதானத்தை கொண்டு வந்தேன். இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பாருங்க. உக்ரைன் லீடர் பாருங்க பெரியமான எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. உக்ரைன் லீடரு யாருங்க? ஜெலன்ஸ்கி. அவ்வளவு பெரிய ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போட்டுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சமரசத்துக்கோ இல்ல சரண்டருக்கோ என்ன மாட்டேங்கிறாரு, உள்ள முன்ன வர மாட்டேங்கிறாரு. பாருங்க, அடிச்சா கூட பரவாயில்ல, ரஷ்யாவை தொடர்ந்து போட்டு சண்டை போட்டுக்கிறாரு. ஒரு பிடிவாதத்தை நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க இல்லைங்களா? சைனால அவரும் தொடர்ச்சியா என்னங்க இதுல இருக்கிறாரு. உலக நாடுகள் எல்லாம் இல்லைங்களா, ஒரு பெரிய ஒரு உலகம் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். ஆனா பிரியமானவர்கள, 7வது நாள் 6 சுத்து, 7வது சுத்து தானாங்க. அந்த 7வது 7th டேல அந்த 7th சவுண்டு தான் ரொம்ப நாங்க அந்த எரிக கோட்டையை இடிஞ்சி உள்ள போகும். அதான் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த 7 எக்காலங்களை பத்தி நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல நீங்க படிச்சுக்கோங்க. 8ஆம் அதிகாரத்துல இருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் 7 எக்காலங்களை ஊதும் போது நடந்த எஃபெக்டுங்க அங்க கொல்லப்பட்ட இருக்கு. அதெல்லாம் நம்ம வேற பாடத்துல ஒன்னா படிக்கலாம், நமக்கு டைம் பத்தாது. 7 ட்ரம்பெட்ஸ் அண்ட் 7 பிளேக்ஸ், 7 வாதைகள். பிரியமானவர்களே, இப்போ 7வது எக்காலத்தை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி படிக்கலாம். வாங்க வாசிங்க. 7வது எக்காலம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதனுடைய எக்காலம் தான் ரொம்ப வல்லமையானதா இருந்துச்சு. இந்த எரிகவை என்ன பண்ணுச்சுங்க? தரமட்டமா இடிஞ்சு விழும்படி செஞ்சிச்சு. அங்க என்ன வசனம் சொல்லுது, வாசிங்க சிஸ்டர். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாருங்க பிரியமானவர்களே, இந்த வசனம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வசனமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா முடிச்சிட ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். என்ன அன்பான சகோதரர்களே, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்ப என்ன நடந்துச்சுங்களா? இதுவரைக்கும் உலகத்தின் ராஜ்யம், அந்த 6000 வருஷமா சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இந்த ராஜ்யம் அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டுனாகுது, மீறி போகுது. கண்ட்ரோல்ல இல்ல அன்புக்குரியவர்களே, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. அதான் பைபிள் சொல்லுது, சாத்தான கட்டின்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து, யோசுவா வந்து, நாங்க 7th டேல வந்து அங்க வசனம் படிச்சோம். என்ன வசனம் படிச்சோம்? 1ஆம் நாள் எழுந்தாரா, 7வது நாள் அதிகாலை என்ன நாங்க எழுந்தாங்கன்னு பற்றி படிச்சோம் இல்லைங்களா? 15ஆம் வசனத்துல அது நாங்க எழுந்தாங்கன்னாக்கா பிரியமானல்ல, முதல் நாள் எழுந்து நம்ம எதுக்கு படிச்சோம்? இயேசுடைய உயிர்த்தெழுதல். 7ஆம் நாள் எழுந்தாங்கன்னு படிச்சோமே, அது யாருடைய உயிர்த்தெழுதல்? பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல். கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும்
வானத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தி செயின்ஸ் யாருங்க? அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாம் எழுந்து இயேசுவோட என்ன பண்ணிருக்கிறாங்க? ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதோடைய பாதிப்பு தாங்க இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் என்ன இருக்குதுங்க? இடிஞ்சு விழுந்துட்டு இருக்குது. பாருங்க, கவனிங்க, பிடிச்சிடறேன், நீங்க கொஞ்சம் ஏங்காதீங்க, எப்ப முடிப்பாருன்ட்டு. ஆயிடுச்சு, பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு, பினிஷ் பண்ணிடலாம். அன்பானவர்களே, என்னங்க, இது வரைக்கும் சாத்தான் இந்த உலக கோட்டை என்ன ராஜ்யத்தை பலமான கோட்டை போட்டு என்ன பண்ணிருந்தான்? கட்டி வச்சிருந்தான்ல, எரிகோ கோட்டை. அன்புக்குரியவர்களே, அதெல்லாம் அசைய ஆரம்பமாச்சா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடியே 18th செஞ்சுரிக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல இருந்த வல்லரசு நாடுகள், பலமான ராஜ்யங்கள் என்னாச்சுங்க? சரிஞ்சு விழ ஆரம்பிச்சு. பிரெஞ்சு ரெவல்யூஷன் அங்கதாங்க ஃபர்ஸ்ட் தீ பத்த ஆரம்பமாச்சு. அதாவது பிரெஞ்சு புரட்சி. நாடுகள்ல புரட்சி வெடிக்க ஆரம்பமான முதல் நாடா நாம் பார்க்கும்போது எதுங்க? பிரெஞ்சு ரெவல்யூஷன் சரித்திரத்துல முதலான ஒரு அசைவு. பாருங்க, நாங்க ராஜாக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? வெட்டினாங்க. ஆண்டவர் சொன்னது போல வெளியே இதுல சங்கீதம் 110 நம்ம வாசிக்கிறோம், 5ஆம் வருஷத்துல, தமது கோபத்தின் நாளில ராஜாக்களை வெட்டுவா. அங்க நடந்த புரட்சி அப்படியே என்னங்க? ரஷ்யால லெனின் தலைமையில என்னங்க அப்ப இருந்த அந்த என்னங்க ராஜ ஆட்சியை என்ன பண்ணாங்க? அங்க ஒரு முடிவு கொண்டு வந்தான். அப்படியே சைனால மாகோ மூலமா நடந்த ஒரு புரட்சி. மாவோ இருக்கிறா இல்லைங்களா? அவர் ஒரு புரட்சியை கொண்டு வந்தாரு. அப்படியே பிரியமானவர்கள, எல்லா நாடுகள்லயும் சாத்தானுடைய அந்த இல்லைங்க ராஜாக்களை வச்சு ஆண்டுட்டு இருந்தார் இல்லைங்களா? அது அப்படியே சரிஞ்சு வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெமோக்ரஸி, கம்யூனிசம் உலக நாடுகளை 2ஆ பிரிச்சு ஆண்டு இருந்தாங்க. எந்த ஒரு அரசியல் சிஸ்டம் ஆண்டுச்சுனாக்கா டெமோக்ரஸியும் கம்யூனிசம் கொள்கைகள் தான் உலக நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. இது சாத்தானுடைய ஒரு ஆட்சி அமைப்பு. ஃபர்ஸ்ட் நாங்க கிங்ஸுங்க, ராஜாக்கள். அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு மாறுது. என்ன மாறுது? டெமோக்ரஸியும் கம்யூனிசம் 2ஆ உலக நாடுகள், இந்த அமைப்புகள் ஆள ஆரம்பமாச்சு. அந்த கொள்கைகள், கம்யூனிச கொள்கை, அப்புறம் நாங்க இதுல சித்தாந்தங்கள் தான் அவங்க தலைவர்களை வச்சு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் சாத்தான். ஆனா இன்னைக்கு அது அதுவும் பெரிய மோதல், அது ஒரு ஃபெயிலர்ல போய் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரியமானவர்களே, லாஸ்ட் சவுண்டு தான் பிரியமானவர்களே, எரிகோ கோட்டை தரமட்டமாக போகுது. அதுக்கான காலம் ரொம்ப சமீபத்தில் இருக்கிறோம். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, லாஸ்ட் சவுண்டு தான் என்னன்னாக்கா இந்த பூமி மேல வரப்போற நாங்க ஒரு பேர் அழிவு. அதனாக்கா தெர்மோ நியூக்ளியர் வார். என்னங்க, மனுஷன் கடைசியா தன்னை அழிக்கிறதுக்காக அவனே பயன்படுத்த போற ஒரு ஆயுதம் தானங்க நியூக்ளியர் வார். அது வரையும் வார்த்தையில இப்போ உச்சரிக்கப்பட்டுட்டே இருக்கு, பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. அப்பப்போ என்னங்க அணு ஆயுதத்தை எடுத்துட்டு அணு ஆயுதத்தை போட்டுருவேன்ட்டு பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு நாள் நிச்சயமா போடவே போறோம். ஒருத்தர் போட்டா போதும் பிரியமானாலும், ஒரே ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும். சமீபத்தோட இந்தியாவுக்கு ஒரு பயமுறுத்தல் வந்துச்சு இல்லைங்களா? பாரு, இந்தியா பாகிஸ்தான் சண்டை ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஏங்க மற்ற நாடுகள் சண்டை போடும்போது அவ்வளவு பயம் வரல, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஆகும்போது எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு அச்சம். ஏன் தெரியுங்களா? ஏன்னா 2 நாடுகளும் அணு ஆயுதத்தை வச்சிருக்கிற நாடுகள், நியூக்ளியர் வச்சிருக்கிறாங்க. 2 நாடுகளும் தப்பி தவறி நம்ம போட மாட்டோம். இந்தியாவில் சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க, அவங்க நம்மள மாதிரி கொஞ்சம் சாந்தம் தான், அவ்வளோ சீக்கிரம். ஆனா பாகிஸ்தானை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே சரிங்க ஒரு மாதிரி டெரர் கூட்டம் தான். அங்க எப்ப எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியாது. அதனால எல்லாரும் பயந்துட்டாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப வீக் ஆகுறதுனால, இப்ப நம்ம பலவீனமா இருக்கோம்னா கடைசி அஸ்தாயுதம் சொல்லுவாங்களா, என்னங்க அந்த ஆயுதத்துக்கு சொல்லுவாங்களே, உலகத்துல சொல்லுவாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த அஸ்திரத்தை எடுத்து போட்டுருவான் இல்லைங்களா? அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய வெப்பன் அவங்க கிட்ட என்னங்க
அணு ஆயுதம் தான். பிரியமானவர்களே, அது அந்த ஒரு பயம் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனா சீக்கிரத்திலேயே என்ன ஆக போகுது? இது வெடிக்க போகுது. இதுதாங்க பிரியமானவர்களே, இந்த ஒரு வாரம் நடந்தா போதும். ஏற்கனவே எக்கனாமியில் என்ன இருக்குது? உலக நாடுகள் ஏற்கனவே இப்ப நடந்திருக்கிற யுத்தத்தினால பெரிய பெரிய பாதிப்பு ஏற்பட்டு, நம்ம இந்தியா தான் இந்த மூலையில் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவா எஃபெக்ட் தெரியல. இந்த மிடில் ஈஸ்ட், யூரோப்பு இந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு. நம்ம ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம், வேண்டாப்ப நம்மளுக்கு என்ன வம்புன்ட்டு நம்ம மோதி அப்பப்போ போய் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, நான் நியூட்ரலாவே இருந்துறேன், அதனால நம்ம தப்பிச்சுன்னுக்கிறோம் இல்லைங்களா. அவர் ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சிட்டாருன்னு வைங்களேன், நமக்கு என்னங்க நிறைய தடைகள் தான். அதெல்லாம் தப்பிக்கிறதுக்கு இவர் ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கறதில்ல, உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்கறதில்ல. என்ன இவருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை, அவருக்கு கொடுத்தாலும் பிரச்சனை. அதனால எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் அப்படியே தந்திரமா கொஞ்சம் வலுவிட்டே வந்துடுறாங்க அன்பானவர்களே. ஆனா இதனால ஏற்பட்டுக்கிற பொருளாதார பாதிப்பு அதிகம். இது ஒரு ஆரம்பம் மாத்திரம்தான். ஆனா இவருடைய பீக் உச்சக்கட்டத்துல உலக நாடுகள், அதாவது பிரியமானல்ல, இந்த எரிகோ கோட்டை முழுவதும் மண்ணாடம் சரிஞ்சு விழுந்துடும். சாத்தான் ஏற்படுத்தின இந்த உலக ராஜ்யங்கள் அழிக்கப்பட்டு இது யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும்? இயேசு கிறிஸ்து டிரான்ஸ்பர். பாருங்க எப்படி ஒரு ராஜ்யத்தை கையில எடுப்பார்னா பிரியமானல்ல, இந்த மனித குலம் பெரிய அழிவுக்குள்ள போகும். அதாவது யாராவது நம்மளுக்கு கை கொடுத்து நம்மளை தூக்குவாங்களா அப்படின்னு சொல்லி உலக மக்கள் எல்லாம் அப்படியே ஏங்கிட்டுங்க. இது வரைக்கும் நம்ம நம்பின இந்த தலைவருங்கெல்லாம் நம்மள என்ன பண்ணிட்டாங்க? கை விரிச்சுட்டானுங்க இல்லைங்களா. அப்ப பாருங்க, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? அவருடைய கரத்தை நீட்டுவார், அவருடைய கிங்டம் வரவேற்குவாங்க, இயேசுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க. ஏன்னாக்கா இப்போ வரைக்கும் அவங்க வரவேற்க மாட்டேங்கிறாங்க, இயேசுடைய ராஜ்யத்தை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னாக்கா எல்லாம் இருக்குன்ட்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாத்தையும் தரமட்டமாக்கும் போதுதான், யாராவது நம்மளை தூக்கி விட்டு வருவாங்களான்னு சொல்லி இயங்கும் போதுதான் ஆண்டவர் ராஜ்யத்தை கை கொடுப்பாரு. அப்ப எல்லா மக்களும் அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? வரவேற்பார்கள். அதான் நம்ம இங்க பாக்குறோம் பிரியமானவர்கள். அப்பதான் அதான் சொல்லுது, கர்த்தர் உனக்கு ஒப்பு கொடுப்பார். சரியா? சரி, அடுத்து நமக்கான ஒரு எச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எரிகோ, இந்த உலக ராஜ்யங்கள் என்ன ஆயிடுச்சுங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால அவருடைய சோல்ஜர்ஸ் மூலமா இதனாவது நிர்மூலமாக்கப்போது. ஒண்ணு இல்ல, மார்ச் பாஸ் பண்ணுங்க. டெய்லி காலைல எழுந்து மார்ச் பாஸ் பண்ணுங்க. இயேசுவை பின்பற்றுங்க. தலைவர் என்ன பண்ணுங்க? தலைவரை ஃபாலோ பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆட்டோமேட்டிக்கா இந்த எரிகோ கோட்டை என்ன ஆயிடும்? இடிஞ்சு விழுந்துடும். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. பெருசா நம்ம ஒன்றும் பண்ண போறதுதான் கிடையாது. நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. நல்லா சாப்பிட முடியும் இல்லைங்க, நல்லா தூங்க முடியும். இதை மட்டும் ரெகுலரா கரெக்டா செஞ்சுட போறோம். வேற எதுவும் நம்ம சாதிக்க போறது கிடையாது. வண்டி வரி என்ன பண்ணுங்க? கிறிஸ்துடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுங்க, மார்ச் பாஸ் பண்ணுங்க. இந்த எரிகை தானாகவே இடிஞ்சு விழுந்து விடும். அன்புக்குரியவர்கள், அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பட்டணத்தை, இந்த மதில திரும்ப என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. ஆனா யார் கட்டுந்து? இயல் கட்டினார். அது நமக்கு எதை காட்டுதா? இயேசு கிறிஸ்து 1000 வருட முடிவுல சாத்தான் மறுபடியும் தன்னை ஆட்சி என்ன பண்ணுவான்? தன்னை ஆட்சியை கட்டியல் போறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுவான். நம்ம வாசிக்கிற வெளிப்படுத்தல 20ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் 1000 வருஷம் அவனை கட்டி போட்டாரு. 7ஆம் வசனம் படிங்க சார். 20th chapter 7th verse படிங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, பாருங்க, 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் ரிலீஸ் ஆவான். சாத்தான் ரிலீஸ் ஆவான்னா மறுபடியும் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும். மறுபடியும் அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் என்ன பண்ணும்? இன்ஃபுளுன்ஸை ஆண்டவர் அனுமதிக்குவார். சாத்தானுடைய இன்ஃபுளுன்ஸ் அனுமதிக்குவாரு. அப்போ மறுபடியும் ஆட்சியை எப்படியாவது பிடிச்சிடணும். எரிகோ மறுபடியும் என்ன பண்ணும்? கட்டி எழுப்பிடலான்ட்டு 4 திசையில இருக்கிற எல்லாரையும் கூட்டுவான். படிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க சார். 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். பாருங்க பிரியமான, ஒரு பெரிய ஆர்மி அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது இங்க வசனம் சொல்ல கடற்கரை மணலாக இருக்க அவனுடைய தொகை. அன்புக்குரிய, அது என்ன நினைக்கிறாங்க? அன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க? அவ்வளவு பெரிய
கூட்டம் சாத்தானை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டாக்கா, அதுக்கு சில சகோதரங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்னாக்கா, கடற்கரை மணல் அப்படின்னும் போது இப்ப பூமியில நிலம் எத்தனை பகுதி இருக்கு, நீர் எத்தனை பகுதி இருக்கு தெரியாதா? மூன்று பகுதி என்ன நீர், ஒரு பகுதி என்ன இருக்கு, நிலம் இருக்குது. அதாவது பூமியில மனிதர்கள்ல ஒரு பகுதி, நாள்ல ஒரு பகுதி சாரார் யாரை ஃபாலோ பண்ணுவாங்க, சாத்தானுடைய வழிகளையும் அவனுடைய ராஜ்யத்தை தான் விரும்புவாங்க. ஒரு சிலர் விரும்ப மாட்டாங்க. இயேசுடைய நீதி, நியாயம், அன்பு இதெல்லாம் சில பேருக்கு என்ன ஆகாது, பிடிக்காது இல்லைங்களா? அராஜகம், சண்டை இல்லைங்களா, இதுதான் அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். சண்டை போட்டு நாயிட்டுக்குவாங்க, சாத்தான மாறிட்டுக்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளவுதான் அன்பின் செய்தி சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு வாங்க. அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அப்படிப்பட்ட கூட்டமெல்லாம் சாத்தானை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வானத்திலிருந்து அக்னி வந்து அவங்கள நிர்மூலமாகி அழிச்சிடும் பிரியமான். ஏன்னா இனி இவங்களெல்லாம் விட்டா இன்னும் உலகத்தை நாசம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் கடைசியா சாத்தானையும் அவனுடைய தூதரையும் அழிச்சிடுவாங்க. இதுதான் பிரியமான சகோதர செல்ல, இந்த எரிகோவை மறுபடியும் கட்டுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பனிஷ்மென்ட். நம்மளை எடுத்து கட்டக்கூடாது. நம்மளே மறுபடியும் கட்டுதுன்னா தெரியுங்களா, மறுபடியும் சாத்தானுடைய வழியில போக விரும்புவது. பிரியமானவர் அப்படி போகனா ரொம்ப மோசமான விளைவுகளுக்குள்ள நம்ம உள்ளாயிடும். அதான் பேதர் எச்சரிக்கை கொடுத்துட்டாரு இல்லைங்களா? அதாவது உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையிலும் முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். ரொம்ப வர்ஸ்டாயிடும், சிச்சுவேஷன் வர்ஸ்டாயிடும். அதனால பிரியமானவர்களே, யாருமே என்ன யோசிக்க கூடாது, விட்டு வந்த அந்த வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்பலாம்பா. அடிக்கடிக்கு சில பேர் அஸ்திபாரம் போடுறது உண்டு, ஃபவுண்டேஷன் போட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு. மறுபடியும் உலக வாழ்க்கைக்கு திரும்ப கூடாது. சாபத்தீடானதெல்லாம் உங்களை அர்ப்பணிச்சுட்ட, நம்மளை கிறிஸ்துக்காக அர்ப்பணிச்சிட்ட பிறகு அது நமக்குன்னு எடுத்துக்க கூடாது. சாபத்தீடான் எடுக்கக்கூடாதுன்னாக்கா, சாபத்தீடுனாக்கா ஃபுல்லி சரண்டர். நம்முடைய நேரம், நம்முடைய பலம் இங்க போட்டுக்கிறீங்களே. நான் அதான் பார்த்தேன். இங்க என்ன இருக்குதுங்க, முன்னாடி என்ன இருக்குங்க, நிறைய பாக்குறதுக்கு தான் இல்லைங்களா? 6 வாரம் பார்த்துட்டு படிச்சுட்டு போயிடுதுதான். யாரும் சகோதரர்கள் போட்டுக்கிறீங்க. நான் பார்த்த உடனே என்ன ரொம்ப ஒரு ஈர்ப்பு. ஆனா டெய்லி நம்ம செய்யறோமா? நம்ம நேரத்தை 24 மணி நேரத்தை எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய செல்வத்தை நம்ம சம்பாதிக்கிற நம்முடைய பணம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம எப்படி செலவிடுறோம்? நம்முடைய சுயத்துக்காக பயன்படுத்துறோம், என்னுடைய ஆடம்பரத்துக்காக, என்னுடைய சுகபோகத்துக்காக அதை நான் பயன்படுத்துறேன். என்னுடைய வருமானத்தை, என்னுடைய நேரத்தை என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய டைமை நான் ஸ்பெண்ட் பண்றேனா? எனக்கு இருக்கக்கூடிய அறிவு திறனை, எனக்கு இருக்கக்கூடிய என்னங்க சரீர பலத்தை நான் எப்படி யூஸ் பண்றேன்? அதுதாங்க சாபத்தீடு. சாபத்தீடுனா ஆண்டவருக்கு என்ன நேர்ந்து கொண்டது, அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நமக்கு என்று எடுத்துக்க கூடாது. இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு. மீறி செய்தவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அங்க பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகிய அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எரிகோ கோட்டையை குறித்து ஒரு ஆவிக்குரிய ஒரு பார்வையை நாம் பார்க்கும்போது இது நம்ம கிட்ட காணப்படக்கூடிய பலவீனங்கள், நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸஸ். ஒவ்வொருத்துக்கு ஒரு பலவீனங்கள் காணப்படலாம். ஆனா அந்த கோட்டைகள் என்ன பண்ணோம், அதை சீக்கிரத்துல அதை வீழ்த்து அதை தரமட்டம் ஆகும். இல்லைன்னா நம்முடைய பலவீனங்கள் நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளை தரமட்டம் ஆகும். பிரியமானவர்களே, ஆகிய இந்த நாளில யோசுவா, எரிகோ மற்றும் சுவிசேஷம் என்ற தலைப்பின் கீழே இந்த ஒரு பாடத்தை பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவன் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்தை முடிக்கிற தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.